الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. اللهم رب زدني علما. رب يسر ولا تعسر وتمم بالخير يا فتاح. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه برحمتك يا أرحم الراحمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே. ஸலாத்தும் சாந்தியும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது உண்டாவதாக. அவருடைய தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள் மற்றும் தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் இந்த குழுவில் கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அருளும் கிருபையும் மன்னிப்பும் ரஹமத்தும் பேரன்பும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் அல் முஃமின் 23வது சூறால 25 வசனங்கள் நேற்று முடிந்தது. இருந்தாலும் 23ல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இதுல தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாறை பத்தி சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம கவனிச்சுட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்வதை கேட்பதை விட அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நிச்சயமாக நான் நூஹ் அவரை அவருடைய சமூகத்தாரோட நான் அனுப்பினேன். எல்லா நபிமார்களுக்கும் அவங்கவுங்க சமூகத்துல அனுப்பியதை வச்சு எல்லாங்க சொல்லிட்டே போறான். கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர் கூறினார், எம் சமுதாய மக்களே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர வணக்கத்திற்கு இறைவன், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. அப்படியே நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன, நீங்க அவனுக்கு அஞ்ச மாட்டீங்களா அப்படின்ட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோமை பார்த்து கேட்குறாங்க. அவருடைய சமுதாயத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர்கள் உங்களை போன்ற மனிதர் என்று வேறில்லை. இவர் உங்களை விட உயர்வடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால நான் இறை தூதர், என் பேச்சு கட்டுப்படுங்க, ஓர் அல்லாஹ்வுக்கு வணங்குங்க அப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட சொல்றாரு. அல்லாஹ் யாரேனும் தூதராக அனுப்பணும்னு நாடி இருந்தா வானவர்கள் அனுப்பி இருக்கணும்ல. இவரும் நம்மளை போல ஒரு மனிதர் தானே அப்படின்ட்டு சொல்லி அவரை மறுக்கிறாங்க. இந்த செய்தியை எங்கள் மூதாதையரிடமிருந்து நாங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லையே. அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதரை தூதரா வருவாங்க, அவங்கள நீங்க பின்பற்றுங்கன்னு எங்களுக்கு முன்ன வந்த பாப்தாதாங்க, எங்க பெரியவங்க, தலைவர்கள் யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லையே, புதுசா இருக்குதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இன்னும் மறுப்பதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனிதருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு, யார நபியை பார்த்து சொல்றாங்க அப்படின்றத தவிர வேற எதுவும் இல்லை. இவருடைய விஷயத்துல இன்னும் நீங்க சிறிது காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இவருக்கு பைத்தியம் தெரியட்டும், அவர் பாட்டு புலம்புறத புலம்பிட்டு இருக்கட்டும், சொல்றத சொல்லிட்டு இருக்கட்டும். இவருக்கு பைத்தியம் தெரியற வரைக்கும் நாம என்ன செய்வோம், கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றாங்க. அதற்கு நூஹ் அல்லாஹ்ட்ட துவா செய்றாரு, என் இறைவனே, அவர்கள் என்னை பொய் என்று தூற்றி வித்ததனால் என்னை பொய்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால இனிமே எனக்கு உதவி செய்வதற்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்ட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வஹீன் மூலமாக என்ன சொல்றான், நம்முடைய கண்காணிப்புல ஒரு கப்பலை தயார் செய்யுங்க. பின்னர் நம்மளுடைய கட்டளை வந்த பொழுது, அல்லாஹ் நாடிய நேரம் வந்தபோது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது எங்கேயோ ஒரு மூலையில, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு அடுப்புல ஒரு பானையில தண்ணி கொதிக்கிறத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அது எந்த இடம் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல நம்மளுக்கு தெளிவான விஷயங்கள் இல்லை. ஆனா குரான்ல என்ன சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது உலையிலிருந்து தண்ணீர் பொங்கி எழ ஆரம்பித்தது. அந்த டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கட்டளையிடுறான், எல்லா வகையான பிராணிகளிலும் ஒவ்வொரு ஜோடியை உங்களுடைய குடும்பத்தாரையும் அதுல ஏத்திக்கங்க. குடும்பத்தார்னா யார் உங்களை ஈமான் கொண்டாங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தார் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர்கள் யாருக்கு எதிராக முன்னரே தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சோ அவங்கள விட்டுருங்க, அவங்கள தவிர மற்றவங்களை எல்லாத்தையும் இந்த கப்பல்ல ஏத்திக்கங்க. மேலும் கொடுமைக்காரர்களை பற்றி எங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. அவங்க உங்க நெருங்கிய உறவினரோ, உங்க பிள்ளையோ, மனைவியோ, உங்க மக்களோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இணை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுமை செய்றாங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் நல்லா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான்.
அவங்கள பத்தி நீங்க எங்கள்கிட்ட தர்க்கம் செய்யாதீங்க, அவங்களும் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்கள்ல ஒருத்தவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். வசனம் 28, நீரும் உம்முடன் இருந்தவர்களும் கப்பலில் ஏறி கொண்டதும் என்ன சொன்னீங்க, கொடுமை புரியும் மக்களிடமிருந்து எங்களை விடுவித்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி நஜ்ஜானா மின் கௌமில் ஸாலிமீன். அநியாயம் செஞ்சுட்டு இருந்த மக்கள் இருந்து, அதாவது இணை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டு இருந்த அந்த மக்களோடே எங்களை விட்டு வச்சிடாம எங்களை தனிச்சு எங்களை காப்பாத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்ட்டு நூ அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. மேலும் இந்த மாதிரி சொல்லுங்க நல்லா சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்லுங்க, ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வஅன்த கைருல் முன்சிலீன். எங்கள் இறைவனே, அருள் வளம் கொண்டது ஒரு இடத்தில் எங்களை இறக்குவையாக, நீ மிக சிறந்த இடத்தை நல்கக்கூடியவனாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக இவற்றிலெல்லாம் பெரும் சான்றுகள் உள்ளது உங்களுக்கு. நிச்சயமாக நாம் சோதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மக்களையும், தனி மனிதரையும் சரி, அவங்க குடும்ப லெவல்லையும் சரி, அல்லது அவங்க சமூக லெவல்லையும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு பிறகு நாம் வேறொரு காலத்தில் வேற சமூகத்தை நானே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பல சமூகங்கள் வந்தாங்க அப்படின்றத இங்க அடுத்த எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது பிறகு அவர்கள் ஒரு தூதரை அவர்களிடம் நாம் அனுப்பினோம். நூ அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த கௌம் யாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முஃபஸ்ஸிரீன்க சொல்றாங்க, ஆது கூட்டம், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆது கூட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அந்த மாதிரி பெரும் பெரும் கூட்டங்கள், பெரும் வல்லமை மிக்க மிக ஒரு திடகாத்திரமான உடல் ஆரோக்கியம் கொண்ட, உடல் அமைப்பை கொண்ட, நீண்ட ஆயுளை கொண்ட கௌம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்ததை இங்க சொல்லி காட்டுறான். அவர்களிலிருந்து ஒரு தூதரையும் நான் உங்களுக்கு அனுப்பினேன். அவர் அவர்களுக்கு இவ்வாறு அழைப்பு விடுத்தார். என்ன சொன்னாங்க, அந்த அவங்களுக்கு வந்த தூதர் என்ன சொன்னாரு, இந்த இடத்துல அல்லாஹ் பேர் சொல்லல, அதனால அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றத நம்ம தஃப்சீர்ல பார்க்கலாம். சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அடி பண்ணீங்க, அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்ல. நீங்கள் அஞ்சுவதில்லையா என்ன? அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க பயப்படக்கூடாதா என்ன அப்படின்ட்டு அந்த தூதர் அவங்களுக்கு சொல்றாங்க. மேலும் அவருடைய சமூகத்தில் எந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, இன்னும் இறுதி நாளில் சந்திப்பை பொய் என்று வாதிட்டார்களோ, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலக ஆடம்பரமான வாழ்க்கை எவர்களுக்கு நாம் வழங்கி இருந்தோமோ அந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, யாரு நல்ல சுகபோகமான வாழ்க்கையில இருந்தாங்களோ, நல்ல ஒரு நிலையில இருந்தாங்களோ, அவங்க இருமாப்புல சொல்றாங்க, இவங்களும் உங்களை போன்ற மனிதர் தானே, வேறு இல்லையே. நீங்களும் சாப்பிட்றீங்க, அவரும் சாப்பிட்றாரு. நீங்க மார்க்கெட்டு போறீங்க, அவரும் மார்க்கெட்டு போறாரு. உங்களை மாதிரியே அவரும் இருக்காரு. நீங்கள் பருகின்றவற்றை எல்லாம் அவரும் பருகுகின்றாரு. என்ன வித்தியாசம் இருக்கு? எனவே உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமா நீங்க நஷ்டத்துல ஆயிடுவீங்க அந்த நிலையில அப்படின்ட்டு தன்னுடைய மக்களுக்கு அவங்க இந்த மாதிரி தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. வசனம் 35 எல்லாம் சொல்றான், நீங்கள் இருந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின்னரும் மண்ணறைகளிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் உங்களிடம் எச்சரிக்கின்றாரா அப்படின்ட்டு அந்த மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். நீங்க மௌத்தான பின்னாடி திரும்ப எழுப்பப்படுவீங்களான்னு அந்த மக்கள் கேட்கறாங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அடுத்து, உங்களிடம் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது, ஆகவே ஆகாது. ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஅதூன். அல்லாஹ் சொன்னான், இல்லவே இல்லை, முடியவே முடியாது, இந்த மாதிரி நீங்க திரும்பவும் வெளியே வரமாட்டீங்கன்னு அந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல அவங்க வச்சிருந்தாங்க. மலைகளை குடைந்து வீடு அமைப்பதும், அவங்களுடைய வியாபாரமும், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலும், அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க செயல்பட்டுட்டு இருந்தாங்க. 1000 வருடங்களுக்கு மேல் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்ப அவங்க நீண்ட ஆயுள்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு அதுல 1%, அதாவது ஒரு 10%, 100 வயசு கூட இல்லை நம்மள்ட்ட இன்னைக்கு நம்மளுடைய கவுமுக்கு. அந்த மாதிரி அந்த கவும் இவ்வளோ நீண்ட ஆயுளோட திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு இருமாப்பு இருந்திருக்கும். அதை பாருங்க, இங்க எல்லாம் சொல்லி காட்டுறான். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தவிர வேறொரு வாழ்க்கை இல்லை. நாம் இறக்க போவதும் உயிர் வாழ்வதும் இங்குதான். நாம் ஒருபோதும் திரும்பவும் எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்னு அந்த இறை மறுப்பாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் பேரில் பொய்யனை புனைந்து உரைத்து கொண்டிருக்கும் மனிதரே இவர்
நாம் ஒருபோதும் இவரை நம்ப மாட்டோம் அப்படின்னு நபியை அவர்கள் பொய்யாக்கினார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை போல இருக்கிறாரு, இவர் என்ன பொய் சொல்றாரு, ஏன் நம்ம இவரை ஃபாலோ பண்ணணும், அப்படி யாராவது ஃபாலோ பண்ணீங்க நஷ்டத்துல ஆயிருவீங்கப்பா அப்படின்ட்டு மக்களுக்கு அவங்க எடுத்து சொல்றாங்க. அதற்கு அந்த தூதர் அல்லாஹ் கிட்ட துவா செய்றார். ரப்பின் சுர்னி பிமா கதபூன், எங்கள் இறைவா, என் இறைவனே, என்னை இவர்கள் பொய்யென்று தூட்டிட்ட காரணத்தினால எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்ட்டு தூதர் அவர்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்றாரு. அதற்கு இறைவன் நெருங்கி விட்டது, அவர்கள் செய்த தாங்கள் செய்தவற்றுக்குரிய வருத்தப்பட வேண்டிய அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அதாவது அவங்க நம்ம இந்த மாதிரி தவறு செய்ததனால் நம்மள அல்லாஹ் தண்டிச்சான் அப்படின்ற அந்த நேரம், அந்த கவலைப்பட வேண்டிய நேரம் அவங்களுக்கு, அதாவது எப்ப அது அனுபவிச்ச பின்னாலதான் அது அவங்களுக்கான உணர்வு வரும். அதாவது அந்த நேரம் அழிவு நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இறுதியில் முற்றிலும் நியாயத்திற்கேற்பவே உரத்த ஓசை அவர்களை பிடித்து கொண்டது. அவங்க அவங்க பெரிய ஒரு ஜல்சலாவோ ஒரு பெரிய ஒரு பேரிடரோ அவங்களுக்கு அனுப்பல. ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய சத்தம் இல்லையா, சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கோமை அழிச்சான். ஒரு பெரிய சத்தம் தான், ஒரு பெரிய பேர் ஓசை அவர்கள் பிடித்து கொண்டதே. அவர்களை நாம் குப்பை கூலங்களாக எரிந்து விட்டோம், தொலைந்து போகட்டும் கொடுமை புரிந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தினர். சுப்ஹானல்லாஹ். புஅதல் லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செஞ்சுட்டோம் நாசமா போட்டுண்டா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கோபத்தில் அல்லாஹ் இங்க சொல்றான் பாருங்க. அல்லாஹ் காப்பாத்தணும், நவுது பில்லாஹி மின் ஸாலிக். அப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்த மக்களுடைய நிலையை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு என்ன அநியாயம் நடக்கல, என்ன நடக்கல இன்னைக்கு இல்லையா? இணை வைக்கிறது என்ன, ஷிர்க் வைக்கிறது, இணை வைக்கிறதுல இருந்து எடுத்து மாறு செய்வதுல இருந்து எடுத்து பெற்றோருக்கு மாறு செய்வது, அதே கொலை கொள்ளை திருடு, இந்த மாதிரியான எல்லா விதமான அநியாயங்களும் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கே அப்படின்னு நல்லா இங்க நமக்கு எச்சரிக்கிறான். பின்னர் வேறு ஒரு பல சமூகங்களை அவர்களுக்கு பின்னால் நாம் தோற்றுவித்தோம். சரி, அந்த காம் அழிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வேறுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ் வரான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இரண்டாம் தலைமுறையான நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தலைமுறை, அதுக்கு அடுத்து வந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கோமுக்கு அடுத்து சமூது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சொன்னான். அதுக்கு அடுத்து பல சமூகங்கள் வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றான். எந்த சமூகம் தன்னுடைய தவணையை வரும் முன் அழிந்து போவதில்லை, அதற்கு பிறகு அவங்க வாழ்ந்ததும் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் நான் நிர்ணயிச்சிருக்கேன், அந்த நேரத்துக்கு தாண்டி அவங்க நேரத்துக்கு முன்ன அழிஞ்சதும் இல்லை, அந்த நேரத்தை தாண்டி வாழ்ந்ததும் இல்லை அப்படின்றத அல்லாஹ் இங்க தெளிவா சொல்லி காட்டுறான். 44 பிறகு நாம் தொடர்ந்து நம் தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தோம். எந்த ஒரு சமூகத்திலும் தன்னுடைய தூதர் அதனிடம் வந்தபோது அந்த சமூகத்தினர் அவரை பொய்யென்று தூற்றினார். நாம் அந்த சமூகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்து கொண்டே வந்தோம். இறுதியில் அவர்களை நாம் வெறும் கதைகளாக ஆக்கிவிட்டோம். சாபம் உண்டாகட்டும் நம்பிக்கை கொள்ளாத அந்த மக்கள் மீது. சுப்ஹானல்லாஹ். பின்னால வந்த சமூகங்கள், அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், அதை அவர்கள் மறுத்த பிறகு அவர்களுக்கு வந்த அழிவு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி என்ன சொல்றான், அவங்கெல்லாம் கதை போல ஆயிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுறான். பிறகு நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நாம் சான்றுகள் மற்றும் தெளிவான ஆதாரத்துடன் அனுப்பினோம். சுப்ஹானல்லாஹ். பல சமூகங்கள் சென்று முடிந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பத்தி அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாங்க, ஃபிரௌனிடம் அவனுடைய அரசவையில் பிரமுகர்களிடம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பெரும் செருக்குடன் நடந்து கொண்டனர். ரொம்ப பெரிய கர்வமும் பெரிய தலைகணமும் இருந்துச்சு அவங்களுக்கு. மேலும் ஆணவம் கொண்ட மக்களாகவே அவர்கள் இருந்தார்கள். வசனம் 47, எங்களை போன்ற இரு மனிதர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா, இது என்ன இது அப்படின்ட்டு அவங்க அரசவையில இருந்த அந்த தலைவர்களும் பெருமக்களும் அதே சமயத்துல அரசராக இருந்த ஃபிரௌனும் எங்களை போல ஒரு மனிதரையா, அதுவும் 2 பேரு, நீங்க எங்களை போல இருக்கீங்க, மனிதன நிலையை நாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கட்டுப்பட வேணுமா அப்படின்னு இதே கேள்விதான். அவர்கள் சமூகத்தினர் எங்களுக்கு அடிமையாளர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறலானார்கள்.
இவங்க வந்து சொல்றாங்களே இந்த 2 பேரும், மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க சொட்டி காட்டி சொன்னாங்க, இவங்க கவும் தான் எங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. எங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களுடைய இதுல இருந்து வந்த நீங்க எங்களுக்கு வழிகாட்டுவீங்களா? எங்களுக்கு நபி ஆயிடுவீங்களா? நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமா? அப்படின்னு ரொம்ப இருமாப்போடு அவர்கள் சொல்லலானார்கள். ஆக அவர்கள் அவ்விருவரையும் பொய்யாக்கினார்கள். எனவே அழிக்கப்பட வேண்டியவர்களில் அவங்களும் சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் அத்தகைய அந்த கூட்டத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஃபிரௌனுடைய அரசாட்சி, அவங்க வல்லரசாக இருந்த அந்த ஊரு, அவங்களுடைய அராஜகம், இது எல்லாத்தையுமே நாம பலமுறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி அவங்களை அழிச்சா அல்லாஹ். மேலும் மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம், மக்கள் அதன் மூலம் நேர்வழியை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக. ஆனால் மேலும் நாம் மரியத்திற்குமாரரை அவருடைய அன்னையையும் ஒரு சான்றாக அனுப்பினோம். அதுக்கு அடுத்து உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ் எங்க வந்துட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கம் வந்துட்டான். அதாவது இந்த குர்ஆன் வந்து நேர்த்தியாகவும் அதே சமயத்துல அழகிய ஒரு உபதேசமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லியிருக்கானே தவிர இது கதை அல்ல. அதனால கதை மாதிரி எல்லா பூரா A to Z எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் பூரா வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போவாங்க அப்படின்னு இல்லை. அங்கங்க உள்ள உபதேசங்களையும் அங்கங்க உள்ள நமக்குள்ள படிப்பினைகளையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே போறான். அடுத்து வந்த சமூகத்தினர் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை பத்தி அல்லாஹ் சொல்றான். மரியன் குமார் அவருடைய அன்னை ஒரு சான்றாக நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். என்ன சான்று? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன சான்று? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தாய் தந்தை இல்லாமல் படைத்தானோ, அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒரு ஆணிலிருந்து படைத்தானோ, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒரு பெண்ணை மட்டுமே வச்சு எல்லாம் படைச்சானோ. சுப்ஹானல்லாஹ், இவங்க எல்லாருமே என்னவா இருக்காங்க? ஒரு அழகிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அமைதியான நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஊரில் நாம் அவர்களுக்கு இருவருக்கும் இடம் அமைத்து தஞ்சலம் அளித்தோம். ஊர் எல்லாருமே அவங்கள ஒதுக்கிட்ட பொழுது அவங்களுக்குன்னு ஆறு ஓட செய்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த நானு ஏற்படுத்தி வச்சிருந்தேன். தமாஸ்கஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்குன்னு இடம் வச்சிருந்தேன் அப்படின்னு அங்க இங்க சொல்லி காட்டுறான். விரிவுரையில நம்ம பார்க்க கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். 51வது வசனம். தூதர்களே, மொத்தமா எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு அழகான அறிவுரை பாருங்களேன். தூதர்களே, சாப்பிடுங்க, தூய்மையானவற்றையே உண்ணுங்கள், தூய்மையானவற்றை நல்ல செயலை செய்யுங்க, நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். தூதர்களே, உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலை என்ன? மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நீங்களும் அமல் செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, வேற எந்த ஒரு இதையும் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். மேலும் உங்களுடைய இந்த சமுதாயத்தினர் நிச்சயமாக ஒரே சமமாகும். இந்த தூதருடைய கோம் எல்லாமே என்னவா இருக்கீங்க? ஒரே கூட்டம். உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா வான ரப்புக்கும் ஃபத்தகூன். நிச்சயமா இந்த நபிமார்கள் கூட்டம் எல்லாமே ஒரே சமுதாயம் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் தான் அதிபதியாக இறைவனாக இருக்கின்றேன். ஆகவே எனக்கு பயப்படுங்க. ஆயினும் பிற்காலத்தில் மக்கள் தங்களுடைய தீனை நெறியை தங்களுக்கிடையே துண்டு துண்டாக ஆக்கி கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் ஒரே செய்தியை தான் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே விதமான என்ன இருந்துச்சு? ஹிதாயத் இருந்துச்சு. ஆனா அவர்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டதன் காரணமாக அவங்களுக்குன்னு தனித்தனியா நாங்க யூதருங்க, நாங்க கிறிஸ்தவருங்க, நாங்க முஸ்லீம்ங்க, நாங்க இது நாங்க அதுன்னு என்ன செஞ்சுக்கிட்டோங்க? புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எல்லாத்தையுமே இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருந்தான் அப்படின்றத இங்க சொல்லி காட்டுறான். நீங்க என்ன ஆயிட்டீங்க? துண்டு துண்டா ஒவ்வொரு பிரிவினராக தம்மிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறீங்க. சரி, அப்படியா? அவர்களை விட்டு விடுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாம் அலட்சிய போக்கில் அவர்கள் மூழ்கி கிடக்கட்டும். அவங்கள பின்னாடி ரொம்ப நீங்க மனம் உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட்டு உங்க இதை நீங்க வந்து மாய்த்து கொள்ளாதீங்க, உங்க உயிரை. அவங்க நிலையில விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம் அவர்களுக்கு பொருளையும் மக்களையும் அழித்து உதவி புரிந்து கொண்டிருக்கின்றோம் எனில், அதனால என்ன அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா? அவங்க ரொம்ப பெரிய ஒரு பாக்கியசாலி, எல்லா நேரத்திலயும் அதாவது இந்த உலகத்திலயும் மறுமையிலயும் அவங்களுக்கு இதே மாதிரி கிடைச்சிட்டே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களா? நாம் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவதில் அதிவேகமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கருதுகின்றார்களா? உண்மை நிலைமை அது இல்ல. அவர்கள் இதுல எந்த ஒரு ஹோஷ் ஹவாஷ் இல்லாம அவங்க உலக வாழ்க்கையில மூழ்கிட்டு இருக்காங்களே, உண்மையில் எவர்கள் தம் இறைவனின் அச்சத்தால் நடுங்கி கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு தான். மேலும் எவர்கள் தம் இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இன்னும் எவர்கள் தம் இறைவனுக்கு எவரையும் இணை வைக்காது இருக்கின்றார்களோ அவர்கள்தான் எவர்கள்
தான தர்மங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்களோ, மேலும் தம் இறைவனின் திரும்பி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று எண்ணத்தில் இதயம் நடுங்கியவர்களாக இருக்கின்றார்களோ, அத்தகையவர்கள் மட்டும்தான் நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்பவர்கள் ஆவார்கள். மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் நான் உலக வசதி வாழ்க்கை கொடுக்குறேன்ல, நல்லது இவங்களுக்கு நான் வாரி வழங்கிட்டேன்னு நினைக்கிறாங்களா? இல்ல. யாரு நல்லமல் செய்யறாங்க, யார் இறைவனுக்கு கட்டுப்படுறாங்க, யாரு தான தர்மங்கள் செய்யறாங்க, யாரு எல்லா நிலையிலும் இறைவனுக்கு அஞ்சி நடுங்கியவர்களாக இருக்கின்றார்களோ அவங்கத்தான் நன்மையின் பக்கம் இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி சென்று அவற்றை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எதுல? உலாய்க சாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல விஷயத்தில் நன்மைகளில் அவர்கள் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து வசனம் 62, நாம் எந்த மனிதருக்கும் அவனோட சக்திக்கு அதிகமான சிரமத்தை கொடுப்பது கிடையாது. சுப்ஹான் அல்லாஹ். இந்த வார்த்தையை குரான்ல 4-5 இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆன்மாவுக்கும் யாருக்குமே அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அதிகமா அவங்களோட சக்திக்கு தாங்க முடியாத அளவுக்கு நானே சோதனையை கொடுக்கறது இல்ல. ஒவ்வொருவரின் நிலைமையையும் மிக சரியாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஏடு நம்மிடம் இருக்கின்றது. ஆகையால் மக்கள் யாருக்கும் நான் அநீதி இழைக்கப்பட இல்லை, யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய வாக்கு இது. சுப்ஹான் அல்லாஹ். எப்ப நாம இதை உணர்வோம், அல்லாஹ்வுடைய வாக்கு ஒரு டைம் வந்துருச்சுன்னா, அல்லாஹ் நமக்கு வாதா கொடுத்துட்டானா அது கண்டிப்பா ஆகியே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த வேற ஒரு யோசனையோ எந்த ஒரு இது சொல்றதுக்கு இல்லை. அப்படின்ற உறுதியான நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த குர்ஆன் மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் நாம ஆறுதல் பெறுவதற்கு. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் சுப்ஹான் அல்லாஹ். 63வது வசனம், ஆயினும் இந்த மக்கள் இதனை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள், மேலும் அவருடைய செயல்களும் மேலே கூறப்பட்ட அந்த வழிமுறைக்கு மாறுபடுகின்றார்கள். அதாவது நல்லமல் செய்யறதுல இருந்து அவங்க சொல்லப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள். இத்தகையவர்கள் அவர்கள் இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருப்பார்களானால் அவங்க இறுதியில் அவர்கள் சுகபோகங்களிலேயே அல்லாஹ் மூழ்கி விடுவதற்காக விட்டு வைக்கிறான். அல்லாஹ் அப்படியே அவங்கள, அதாவது இன்னும் நல்ல அனுபவி, உன்னுடைய பங்கு இந்த உலகத்திலே நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் அவங்கள விட்டு வைக்கிறான். வேதனை கொண்டு நாம் பிடித்து கொள்ளும் போது அவர்கள் ஓலமிட்டு அழத் தொடங்கி விடுகின்றார்கள். அதாவது ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்ப நல்லது வரும்போது ஜாலியா அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பிடி வந்த உடனே என்ன செய்யறாங்க? அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வசனம் 65, இன்னும் நீங்கள் இதை பற்றி முறையிடவோ புலம்பவோ வேண்டாம். இப்ப நீங்க வலா தஜ்அருல் யௌம் இன்னக்கும் மின்னா லா துன்சரூன், இன்னைக்கு புலம்பாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா இதுதான் இறுதி முடிவு அப்படின்றத முன்னாடியே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எச்சரிக்கை சொல்லப்பட்டுச்சு. நிச்சயமாக எம்மிடமிருந்து எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறாது அப்படின்னு உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ் கைவிட்டுட்டான்னா அன்னைய தினம் யாருமே அத்தகைய மக்களுக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை அப்படின்றத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். வசனம் 66, என் வசனங்களை உங்களிடம் ஓதி காட்டப்பட்டு வந்தனர். அப்போது தூதரில் குரல்களை கேட்டதும் பின்னோக்கி ஓடினீங்க. இந்த மாதிரி நம்ம சொல்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன செஞ்சீங்க? ஓடி ஒளிஞ்சிங்க. கேட்க கூடாதுன்னு காதை அடைச்சுக்கிட்டீங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பயானுக்கெல்லாம் போகாதப்பா, போனா என்ன செய்வாங்க? மூளைய மங்க செஞ்சிருவாங்க, நமக்கு நம்ம அன்றாட வாழ்க்கை என்ன ஆயிரும்? தலைகீழா மாறிடும், நாம நினைக்கிற மாதிரி நம்மள வாழ விட மாட்டாங்க, அந்த மாதிரி நம்ம மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்மளை விட்டு கைவிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை என்ன செய்யறாங்க? தவறுதலாக மக்களுக்கு எடுத்து சொல்லி என்ன செய்றாங்க? தானும் நன்மையின் பக்கம் போகாம பிறரையும் போக விடாம அவங்க முன்னால வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஓடி ஒளிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். இருமாப்பு கொண்டவர்களாய் அவரை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் அவைகளில் அவர்களை பழித்துரைத்து கொண்டும் பொல்லாங்குள் கூறி கொண்டும் இருக்கின்றார்கள். அதாவது அதை பத்தி தவறான ஒரு விமர்சனமும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூட்டாளிங்க அவங்களுடைய சராசரி சிந்தனை உள்ளவங்க ஒன்னா உட்காரும் பொழுது என்ன செய்யறாங்க? ஆஹா, இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா, இப்படிலாம் இருக்குதான்ப்பா, யாரால முடியும், அதெல்லாம் சாத்தியமா, அந்த காலத்துல நடந்தது அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க?
ஒரு விமர்சனத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். 68வது வசனம் என்ன, இவர்கள் இந்த இறை வாக்கை சிந்திக்கவில்லையா? இந்த அல்லாஹ்வுடைய அஃபலா யதப்பருல் குர்ஆன் அம் ஜாஅஹும் மா லம் யஅதி பி ஆபாஇஹுமுல் அவலீன், அல்லது இவர்கள் பண்டைய காலத்து மூதாதையர்களிடமிருந்து ஒருபோதும் வந்திராத ஏதேனும் கருத்தையா இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது? இதுக்கு முன்ன வந்த எல்லா சமூகங்களுக்கும் சொல்லப்பட்ட அறிவுரை தான் இவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு யாருக்கும் சொல்லப்படாத புது விஷயமா இவங்கள்ட்ட வந்திருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான். இந்த குர்ஆனை பத்தி இவங்க சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லது தங்களின் இருந்த தூதரை ஒருவர் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லையா? இவங்களுக்கு தெரியாதா அவங்களுடைய தூதர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க? அப்படி அறியாது இருந்த இந்த காரணத்தினால் அவரையும் புறக்கணித்தார்கள். அதே சமயத்துல ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு தூதரையோ செய்தியையோ எந்த ஒரு இறை அச்சம் கொண்டான எந்த ஒரு தொடர்பும் இல்லாம என்ன செய்றாங்க, எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்களே, புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் சொல்றான். என்ன சொன்னாங்களாம் அவங்க தூதர்களை பார்த்து, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்று கூறினார்களா? இல்லை, மாறாக அவர்களிடம் அவர் செய்தி சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சத்தியத்தை விரும்பாதவர்கள் தான் அந்த மாதிரி பெரும்பாலோர்கள் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. யாரு சத்தியத்தை விரும்பலையோ, யாரு மறுமையை சந்திக்க விரும்பலையோ அவங்கதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, யாரு சந்திக்க விரும்பல? ஏன்னா அவங்களுடைய செயல் அப்படி இருக்கிறவங்க தான் அப்படி செய்வாங்க. யாருடைய செயல் விமர்சனத்துக்கு வந்துடுச்சுன்னா அவங்க தப்பிக்கவே மாட்டாங்களோ, அவங்க மனசுக்கே தெரியும் அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி கழிச்சாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை என்ற வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதுல மறுமை நாள் அல்லாஹ்வின் முன்னாடி நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தப்பிக்கவே முடியாதுன்ற தெரியறதுனால்தான் அந்த மறுமையை மறுக்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசனே. இதற்கு வேற மாற்று கருத்தே கிடையாது. அதாவது மறுமையை மறுப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய செயல் அப்படி இருக்கு. நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். 71வது வசனம், மேலும் சத்தியம் அவரிடம் மன இச்சைகளை பின்பற்றி செல்லுமாயின் வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் வாழும் அனைத்தையும் ஒழுங்கமைப்பையும் சீர்குலைந்து போயிருக்கும். இவங்க நினைக்கிற மாதிரி, இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துச்சு அப்படின்னா வானம் பூமி இதுல உள்ள அந்த அமைப்பு எல்லாமே எப்பயோ சீர்குலைஞ்சு போயிருக்கும். மாறாக அவர்களுக்கே உரிய நல்லுரைகளை அவரிடம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களோ தங்களுக்கே உரிய நல்லுரைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாறாக இது அவங்களுக்குன்னு உள்ள ஒரு நல்ல ஒரு உபதேசம், நல்லுரை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்த உபதேசத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். வசனம் 72, அல்லது நீங்கள் அவர்களிடம் ஏதேனும் கூலி கேட்கின்றீர்களா? நபிமார்கள் சொல்லும் போது ஏதாவது உங்கள்ட்ட கூலி கேட்கிறாங்களா? ஒரு இறை பக்கம் வாங்கன்னு மட்டும்தானே சொல்றாங்க. அல்லாஹ்வின் பாதையில நீங்க உங்களுடைய உயிர், உடைமை, செயல், உங்களுடைய பொருள் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே. அவருக்கா கேட்கிறாரு? அவர் ஏதாவது உங்கள்ட்ட கூலி கேட்கிறாரா? உமக்கு முன் இறைவனின் வழங்கியதையே மிக சிறந்ததாகும். மேலும் வாழ்வாதாரம் வழங்குபவர்களில் எல்லாம் அவன் மிக சிறந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கொடுக்கறது தான் என்னவா இருக்கும், சிறந்ததாக இருக்கும். நம்ம மனிதர்கள்ட்ட கையேந்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னைக்காவது சொல்லி காட்டிடுவாங்க, என்னைக்காவது இழிவுபடுத்திடுவாங்க. அந்த மாதிரி கைமாறா வாங்கினாலும் திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அல்லாஹ் கிட்ட வாங்கினா அல்லாஹ் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான். அதே சமயத்துல அல்லாஹ் கிட்ட வாங்கினா அவனுக்கு அவன் பாதையில நம்ம விரும்பியவாறு நம்மளை செலவு பண்ண சொல்றானே தவிர அல்லாஹ்வுக்கு நாம என்ன செய்ய வேண்டியது இல்லை. இதா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்டா அல்லாஹ் கொடுத்ததையே அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செஞ்சாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான், நான் அதை கடனா ஏத்துக்கிறேன், நான் திரும்ப அதை உங்களுக்கு பன்மடங்கா திரும்ப கொடுப்பேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வழியை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நன்மை செய்வதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். வசனம் 73, சின்னமாக நீங்கள் அவர்களை நேரிய வழியில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நபிமார்களை பார்த்து, அழைப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அவங்கள நன்மையின் பக்கம் தான் அழைக்கிறீங்க. 74வது வசனம், ஆயினின் மறுமையை நம்பாதவர்கள் நேரிய வழியில் விட்டு விலகி செல்ல விரும்புகின்றார்கள். அவங்க தான் என்ன செய்யறாங்க, இதை விட்டு விலகி ஓடுறதுக்கு பாக்குறாங்க. 75வது வசனம், இவர்களுக்கு நாம் கருணை புரிவோமாயின், மேலும் இன்று இவர்களுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நாம் அகற்றி விடுவோமாயின், அவர்கள் தங்களுடைய வரம்பு மீறி நடத்தையில் முற்றிலும் மூழ்கி விடுவார்கள்.
இப்ப நான் உங்களுக்கு இரக்கம் காட்டி அவங்களுக்குன்னு வந்திருக்கிற அந்த கஷ்டத்தையோ துன்பத்தையோ நான் நோக்கினேன்னா, அவங்கள விட்டு அகற்றினோம்னா திரும்பவும் அவர்கள் மாறு செய்யறதுல தான் போயிருவாங்க. அதே கெட்ட வழியில தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா இதுக்கு முன்ன வந்த எல்லா சமூகத்தினரும் இதேத்தான் செஞ்சாங்க அப்படின்றத தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். மனிதனுடைய இயல்பாக இருக்கு. எதை தடுக்கப்பட்டதோ அதைத்தான் மீறி செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். நவுது பில்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும். வசனம் 76. இவர்களின் நிலையை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நாம் இவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கினோம். அவ்வாறாயின் அவற்றிலிருந்து அவர்கள் தம் இறைவனின் திருமுன் சிரம் சாய்க்கவோ பணியவோ மேற்கொள்ள இல்லை. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ வருது அப்படின்னாக்கா, முதல்ல இதை விளங்கிக்கணும். நாம அல்லாஹ்வின் பக்கம் பணியணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அவன் பக்கம் மீள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டங்களும் சோதனைகளும் கொடுக்குறான். ஏன்னா கஷ்டம் வந்தா எங்க போவோம்? அல்லாவே அப்படின்னு அல்லாஹ் பக்கம் திரும்புவோமா இல்லையா? அந்த மாதிரி திரும்புவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? சோதனைகள் கொடுக்குறான்றதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே சரண்டர் ஆயிடணும், உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடணும். சுப்ஹானல்லாஹ். அப்படி திரும்பாம அல்லாஹ்வின் பக்கம் போகாம வேற எங்கேயாவது எங்க தடுமாறிக்கிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் அப்படியே தத்தளிக்க விட்டுருவான். எதன் பக்கம் நீ போறியோ அதன் பக்கமே போயிருன்னு நம்மள அல்லாஹ் அவனுடைய கையை அல்லாஹ் தூக்கிடுவான். ஜிம்மெதாரி எடுத்துக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன், நல்லவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன். இரையச்சம் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவர்கள் நிலைமை எப்படிப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் இவர்களை துன்பத்தில் உள்ளாக்கினால் அவற்றிலிருந்து அவர்கள் தம் இறைவனின் திருமுன் சிரம் சாய்க்கவோ பணியவோ போக மாட்டாங்க. இறுதியில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையில் வாயில்களை திறந்து விட்டாலோ உடனே அவர்கள் எல்லாவித நன்மைகளையும் விட்டு நிராசை அடைந்து விடுகின்றார்கள் அப்படின்றத நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ ஒரு சோதனையோ வந்துச்சுன்னா உடனே அப்படி நிராசை ஆடுறாங்க. எப்பயுமே அவங்களுக்கு எந்த நன்மையுமே அவங்க அனுபவிக்காதவர்களை போல் நிராசை அடைஞ்சிடுறாங்க அல்லாஹ்வுடைய அருள் இருந்து அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஸுஹ்ருஃப்ல. அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துராதீங்க. மூமின்ங்க எப்பயுமே நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்ற ஒரு பண்பு தான் மூமினுடைய பண்பு. சுப்ஹானல்லாஹ். வசனம் 78. அந்த அல்லாஹ் தானே உங்களுக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வேண்டிய ஆற்றல்களையும் சிந்திக்கும் இதயத்தையும் வழங்கி இருக்கின்றான். ஆயினும் நீங்கள் மிக குறைவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க. சுப்ஹானல்லாஹ். யாரு கொடுத்தா? இந்த கண்ணை கொடுத்தது யாரு? அதுல பார்க்கக்கூடிய திறனை கொடுத்தது யாரு? இந்த காதை கொடுத்து அதுல கேட்கும் திறனை கொடுத்தது யார்? இந்த உள்ளத்தை கொடுத்து அதுல சிந்திக்கும் திறனையும் அதுல நல்லது கெட்டதுன்ற புரியக்கூடிய அந்த புரிதலையும் வழங்கியது யார்? இருந்தும் நீங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப குறைவாகத்தான் நன்றி செலுத்துறீங்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசனம் 79. மேலும் அவன்தான் உங்களை பூமியில் பரவ செய்தான். மேலும் அவன் பக்கம்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று திரட்ட வேண்டி இருக்குது. இலைஹி துஹ்ஷரூன். அவன் பக்கமே நீங்க எல்லாரும் திரும்ப வேண்டி இருக்கிறீங்க. உலகத்துல எங்க இருந்தாலும் எந்த மூலையில வாழ்ந்தாலும் எங்கு மரித்தாலும் எங்க நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டாலும் அல்லது காற்றுல நீங்க பரப்ப செய்யதாலும் அல்லது விலங்கினத்துக்கு நீங்க இரையாக போயிட்டாலும் மீனுக்கு நீங்க இரையா போயிட்டாலும் உலகத்துல எந்த இடத்துல பூமியில நீங்க மரித்து மண்ணோட போயிருந்தாலும் எல்லாருமே எங்க அல்லாஹ்வுடைய ஒரு சத்தத்துல எல்லாருமே மீண்டு வருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இது சம்பந்தமா நிறைய ஹதீஸுகள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நாம சுருக்கமா பார்த்துக்கிட்டு இங்க முன்னாடி போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனே வாழ்வளிக்கின்றான், அவனே மரணமும் உங்களுக்கு கொடுக்கின்றான். மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவதும் அவன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு தெரியலையா? இல்லையா? மரணம் கொடுக்கறது யாரு? உயிர் கொடுக்கறது யாரு? இரவு பகல மாறி மாறி வர செய்யறது யாரு? அல்லாஹ் தானே. இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? ஃபலா தஅகிலூன். உங்களுக்கு அக்ல் இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? மாறாக அதாவது அந்த மாதிரி சொல்லிட்டு ஆயினும் இவர்களுடைய முன்னோர்கள் கூறியதை போன்று இவங்களும் சொல்றாங்க. அந்த முன் சென்ற சமூகத்தினர் எல்லா நபிமார்களுடைய கூட்டத்தினர் எப்படியெல்லாம் மாறு செஞ்சாங்களோ மறுத்தார்களோ எப்படியெல்லாம் நபிமார்களை பொய்யாக்கினார்களோ அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்களே
அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். 82வது வசனம், இவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகவும் உக்கி எலும்புகளாகவும் ஆன பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்ன? சுப்ஹான் அல்லாஹ். என்ன கேள்வி, என்ன கேள்வி கேட்கறாங்க? மண்ணோடு மண்ணா உக்கி நாங்க செத்து நாங்க செதறி போயிட்டாலுமா எங்களை திரும்ப எழுப்புவான் அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட இவங்க கேக்குறாங்க. அல்லாஹ் இது மாதிரி என்ன சொல்றான், இத்தகைய எச்சரிக்கைகளை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அடுத்த கேள்வியா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம்ப்பா, அதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதற்கு முன்னர் எங்கள் முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள், இவை தென்மையான பழைய கட்டுக்கதைகள், அது இல்லாம வேற எதுவும் இல்ல, இது பழசு கதைப்பா, புராண அப்படின்றது என்ன செய்யறாங்க, மறுப்பதற்கு இது ஒரு வார்த்தையாக யூஸ் பண்றாங்களே தவிர அல்லாஹ் போதுமானவன், நீங்க ஒண்ணுமே இல்லாத என்னவா இருந்தீங்க, நீங்க இந்த மனிதனுடைய உடல் உறுப்போட நீங்க இந்த வாழ்க்கையில நடமாட்டி இருக்கிறீங்களே, இதற்கு முன் உங்களுடைய பிறப்புக்கு முன் நீங்க எங்க இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க? ஒண்ணுமே இல்லல்ல. எப்படி ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அல்லாஹ் படைச்சானோ, பர்சக் நிலையில இருந்தோம், அந்த அறிவு நமக்கு இல்ல. ஆனாலும் அல்லாஹ் எப்படி படைச்சு இன்னைக்கு நம்மள வஜூத்ல கொண்டு வந்தானோ அதே மாதிரி தான் அல்லாஹ் மீண்டும் கொண்டு வருவான். இவரிடம் நீங்க கேளுங்க, நீங்கள் அறிந்திருந்தால் பூமியில் இதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் என்று அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. நீங்களும் பூமியில இருக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தம், ரொம்ப சீக்கிரம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிறகு நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வது இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. மன் ரப்பு ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அதீம், 7 வானங்களில் உரியமையான ரப்பு யார், மகத்துவமிக்க அர்ஷுக்குரிய இறைவன் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ரொம்ப சீக்கிரம் சொல்லுவாங்க, யோசிக்க மாட்டாங்க, அல்லாஹ் தான். சயகூலூன அல்லாஹ் சயகூலூன லில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிறகு ஏன் நீங்க அறிஞ்சு கொள்றது இல்ல, புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவனுக்கு பயப்படுறது இல்ல? யாரு அவர்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தால் இது சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளின் மீது உள்ள அதிகாரம் யார் கைவசத்துல இருக்கு? சுப்ஹானல்லாஹ், யார்கிட்ட இருக்கு? இவ்வளவு அழகா அல்லாஹ் எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழுத்தமான கேள்வி கேட்கிறான் பாருங்களேன். என்ன பதில் இருக்கு நம்மள்ட்ட? பூமியில இருக்கிற எல்லாமே, இதுல இருக்கிற எல்லா பொருளுக்கும் அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்படாதவனும் யார் அப்படின்னு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவன், எல்லாத்தையும் ரட்சித்து காக்கிறவன் யாரு அப்படின்னு கேளுங்க. அவனை யாரும் ரட்சித்து காக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அளிக்கிறது தேவையில்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கிறான். யாரு இது எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேளுங்க. வெகு சீக்கிரம் அவங்க யோசிக்காம எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேளுங்க, நீங்க எங்கிருந்து ஏமாற்றப்படுகின்றீர்கள்? இவ்வளவுலாம் தெரிஞ்சும் இவ்வளவுலாம் தெளிவான விஷயங்கள் இருந்தும் ஏன்பா திசை திருப்பி ஏமாற்றத்துக்குள்ளாவறீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்க சொல்றான். சரி, வசனம் 90ல சரியாக சொல்வதானால், சத்தியத்தையேனும் நாம் இவர்கள் முன் கொண்டு வந்துள்ளோம், ஆயினும் இவர்கள் பொய்யர்கள் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. இது முற்றிலும் உண்மையான இந்த குர்ஆனை நான் இவங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசனம் 91, அல்லாஹ் யாரையும் தன் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளவில்லை, மேலும் அவனுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை, அல்லாஹ் யாரையும் பிள்ளையா எடுத்துக்கல. அப்படி எடுத்திருந்தாக்கா என்ன நடக்கும் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருந்திருந்தார் ஒவ்வொரு கடவுள்களும் தன் படைப்புகளை அழைத்து கொண்டு தனித்தனியே சென்றிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இல்ல, ஒரு வீட்டுல ஒருத்தர் சம்பாரிச்சு 4 பிள்ளைங்க சாப்பிடுறாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை வச்சுட்டு சமாளிக்கிறாங்க, அது வரைக்கும் என்னவா இருக்கும், சுமூகமா போயிட்டு இருக்கும். அந்த 4 பிள்ளைங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா என்ன செய்வாங்க, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடையது, எனக்குரியது, என் மனைவி, என் மக்கள், என் வீடு, என்னுடைய வருமானம்னு என்ன செய்வான், அவன் அவன் வச்சு சமாளிக்கிறதுக்கு அவன் என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போயிருவான், தனியா போயிருவான். இல்ல, ஒரு வீட்டிலேயே குடும்பத்திலேயே இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லது அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு கடவுள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்கவுங்க பங்கில் உள்ள அவங்கவுங்களுடைய இதை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க தனித்தனியே சென்று இருப்பார்கள். மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலோங்கி முனைந்து கொண்டிருப்பார்கள். மிக தூய்மையானவனாக அல்லாஹ் இருக்கின்றான், இவர்கள் எல்லாமே இதெல்லாமே பொய்யா புனைஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான், அவர்கள் இணை வைக்குவதை விட்டும் அல்லாஹ் மிகவும் மேலானவனாக
இருக்கின்றான். 93 நீங்க சொல்லுங்க, இப்படி துவா செய்யுங்க. குர் ரப்பி இம்மா துரியன்னி மா துஅதூன். என் இறைவனே, எந்த ஒரு வேதனை பற்றி இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றதோ அதனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ நிகழ்ந்த செய்தால், அப்படி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, எந்த மறுமை பத்தி எந்த வேதனையை பத்தி சொல்லப்படுதோ அது இவங்க நான் இருக்கும் பொழுதே வந்துருச்சுன்னா, என் இறைவா கொடுமை இழைக்கும் இந்த சமூகத்தாருடன் என்னையும் சேர்த்துடாத அப்படின்ட்டு நீங்க துவா செய்யுங்க. நிச்சயமாக இவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் அந்த வேதனை உமது கண்ணெதிரிலே கொண்டு வருவதற்கு உண்மையில் நாம் முழு வலிமை பெற்று இருக்கிறோம். நிச்சயமா அல்லாஹுக்கு முழு ஆற்றல் இருக்கு, இப்பவே அந்த வேதனை கொண்டு வர முடியும். ஆனால் நபியே, எது மிக உன்னத வழிமுறையாக உள்ளதோ அதன் மூலம் நிச்சயமாக அதன் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, மக்களை தடுங்க. எது நல்ல ஒரு வார்த்தையோ நல்ல விதமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த முறை இருக்குதோ அந்த மாதிரி நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் அவர்கள் மீது புனைந்து கூறுவற்றை விட்டும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன். அவங்க உங்களை பைத்தியக்காரன் சொல்றாங்க, பொய்யர்னு சொல்றாங்க, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்காக விரும்புறீங்கன்னு சொல்றாங்க, அவங்க எது வேணாலும் சொல்லட்டும், எனக்கு தெரியும் நபியே, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் மூமினூன்ல 97வது வசனம் 98வது வசனமாக அழகான இந்த துஆவை நாம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறான், உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணத்தையோ தவறான ஒரு சிந்தனையோ கொண்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி ஷைத்தான் துன்புறுத்தும் பொழுது துஆ செய்யுங்க. குர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இறைவா, என் இறைவனே, நான் ஷைத்தான்களின் தூண்டுதலில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றேன். மேலும் என் இறைவனே, அவர்கள் எனக்கு அருகில் வருவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தான் என்கிட்ட வர்றதை விட்டு என்ன பாதுகாத்துக்கல்லா அப்படின்ட்டு நீங்க துவா செய்யுங்க. 99வது வசனம், இந்த மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டுமா, விலகிக் கொள்ளவே மாட்டாங்க. இறுதியில் அவர்கள் என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய நிலைமை, எவருக்கேனும் மரணம் வந்து விடமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகக்கு எனக்கு திரும்ப அனுப்பிடு. அதாவது உலகத்துல வாழ்ற வரைக்கும் அதை பத்தி மாறு செஞ்சுக்கிட்டே, மறுப்பு செஞ்சுக்கிட்டே, விமர்சனம் பண்ணிக்கிட்டே, இருமாப்போடு வாழ்ந்துகிட்டே இருந்து அவங்களுக்குன்னு மரண நேரம் வரும் போல வரும்ல, அந்த நேரத்துல சொல்லுவாங்களா, என்னை விட்டுரு, கொஞ்ச நேரத்துக்கு என்னை விட்டுடு, அங்க நான் இந்த உலகத்துக்கு போய் நான் நல்ல செயல் செய்வேன் என்று கூறி தொடங்குவான். இவ்வாறு ஒருபோதும் நடக்காது. ஒரு டைம் அவனை அல்லாஹ் மரண புடியில பிடிச்சிட்டான்னா திரும்ப அவனை உலகத்துக்கு அனுப்ப முடியாது. இது அவன் பிதற்றி கொண்டிருக்கும் வெறும் வார்த்தையை தவிர வேற எதுவும் இல்லை. இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையை நாம் ஆக்கி இருக்கின்றோம். பர்சக் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்னால் உள்ள வாழ்க்கை, அந்த மறைவான வாழ்க்கை எல்லாம் சொல்றான். அந்த திரை இருக்கின்றது, அவர்கள் மீண்டும் உயிர் தெழுப்படும் நாள் வரை அந்த பர்சக்லயே தான் இருப்பாங்க அப்படின்னு இங்க சொல்லி காட்டுறான். பிறகு சூர் எந்த காலம் ஊதப்படுமோ, அதாவது அந்த மறுமை நாள்ல அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். உற்ற நண்பன், உற்ற தோழன், அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்க மாட்டாங்க. யாருக்காக வாழ்நாள் ஃபுல்லா செலவழிக்கிறோமோ அந்த பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள், அந்த உடன் பிறந்தார், எந்த நட்பும் எந்த பேரமும் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அந்த நாளாக இருக்கும். யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவ்வேளை எவர்களுடைய நன்மை இடைத்தட்டு கனத்திருக்கின்றதோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். எவர்களுடைய இடைத்தட்டு லேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களே இழப்புக்குள்ளாக்கி கொண்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். 104வது வசனம், நெருப்பு அவருடைய முகங்கள் தோலை நக்கி தின்றுவிடும். சுப்ஹான் அல்லாஹ், அவங்க முகத்துல நெருப்பு பட்டு அவங்க முகத்துல இருக்கிற தோல் சதை எல்லாம் அப்படியே உருகிருமா. அல்லாஹ் என்ன எப்படி அழகான முறையிலங்க எடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தோலை நக்கி தின்னுடும். மேலும் அங்கே அவர்கள் தாடைகள் வெளிப்பட்டு விடும். அவங்க முகத்துல இருக்கிற எலும்புகள் அது அவங்களுக்கு வெளியே தென்பட்டுடும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சதை இல்லாத எலும்பு கொண்ட ஒரு முகம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும்ல. நவுதுபில்லா, அதுவும் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்குமா அந்த முகம். அந்த நரகத்துக்கு பயப்படுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். 105வது வசனம், என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட போது அவற்றை பொய் என்று கூற்றிய மக்கள் தானே நீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்படுமா.
சுப்ஹானல்லாஹ். அதற்கு அவங்க சொல்லுவாங்களாம், எங்கள் இறைவனே, எங்களில் துர்பாக்கியம் எங்களை அழுத்தி விட்டது. உண்மையிலேயே நாங்கள் வழி தவறியவர்கள் மக்களாகவே இருந்தோம். எங்களுடைய துர்பாக்கியத்தினால நாங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டோம். நாங்க வழி தவறிட்டோமே. இறைவா, எங்கள் இறைவனே, இப்பொழுது எங்களை இதிலிருந்து வெளியேற்றி விடு. நாங்கள் மீண்டும் இந்த தவறு செய்ய மாட்டோம். அப்படி நாங்க செய்தால் நிச்சயமாக நாங்கள் கொடுமைக்காரர்கள இருந்து ஆயிடுவோம். எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு, இன்னொரு தடவை எங்களுக்கு உலகத்துக்கு அனுப்பு, நாங்க நல்லவங்களாயிடுவோம், நாங்க நல்ல செயல் செய்வோம் அப்படின்ட்டு அந்த நரகத்துல மனிதன் புலம்புவான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதற்கு அல்லாஹ் சொல்வானா, விலகி செல்லுங்கள் என் எதிரிலிருந்து, என் முன்னாலே நிக்காதீங்க, தூரம் போயிடுங்க, அதிலேயே வீழ்ந்து கிடங்கள், என்னிடம் பேசாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கோவத்தோட அல்லாஹ் சொல்ற பாருங்களேன். தூரம் போயிருங்க, என் முன்னாலே வராத, நான் உங்கள்ட்ட பேசவே விரும்பல. எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு, எவ்வளவு அறிவுரைகள் உங்களுக்கு வந்துச்சு, எத்தனை வாய்ப்பு கிடைக்க போதும் நீங்க அதே மாதிரியே நடந்துகிட்டீங்க, இப்ப பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்கள தூரம் அனுப்பிடுவானா, தூரம் வீசிடுவானா. நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் கருணை கண் கொண்டு அவனுடைய சொர்க்கத்துல அவனுடைய அருள்ல சேர்க்கக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். நரகத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. 109வது வசனம், என்னை அடியார்கள் சிலர் என்ன துவா செய்றாங்களாம், எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்காக கருணை புரிவாக. கருணை புரிபவர்கள் எல்லாம் நீ சிறந்த கருணையாளன் அப்படின்னு இறைஞ்சக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்த மக்களை பார்த்து என்ன செஞ்சீங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எதுவரைன்னா, அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பகமே நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதையே உங்களுக்கு மறந்துருச்சு. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பான் அப்படின்றதே நீங்க மறந்துட்டீங்க. மேலும் நீங்கள் அவர்களை குறித்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் சகித்து கொண்டதற்காக இன்று அவங்களுக்கு நான் நல்ல கூலி கொடுக்கிறேன். அந்த நல்ல மூமின்களுக்கு எல்லாம் சொல்றான், அவர்களோ வெற்றி பெற்றவர்கள். பிறகு அல்லாஹ் அவர்களிடம், நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் அப்படின்னு கேட்பானாம். அவங்கள கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பானா, சரி இவ்வளோ புலம்புறிய, உலகத்துல எவ்வளவு நாள் இருந்த, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் இருந்துச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவன் சொல்வானா, ஒரு நாள் அல்லது அதை விட கொஞ்சம் அங்க நான் தங்கி இருந்தேன். கணக்கிடோடம் கேட்டு தெரிஞ்சுக்க, எனக்கு சரியா தெரியல, சரியா கணக்கிடுறவங்கள்ட்ட கேட்டுக்கப்ப அல்லாஹ் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ ஆண்டு வாழ்றோம், பிறந்ததுல இருந்து 50, 60, 70 வயசு, 100 வயசு கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம இதுல. 80 வயசு வச்சுக்கோங்களேன், ஒரு சராசரி வயதாக இருக்கு. அப்ப இவ்வளோ வருஷம் வாழ்ந்த மனிதனே என்ன சொல்லுவானா, கொஞ்ச நேரம் இருக்கா, பாதி நாளோ அல்லது அதை விட சற்று குறைவாகத்தான் நான் பூமியில இருந்தேன், எனக்கு சரியா தெரியல, நீ வேற யார்ட்டையாவது கேளு அல்லாஹ், சரியா கணக்கிடுறவங்கள்ட்ட கேளுடா அல்லாஹ் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் கூறுவான், நீங்கள் சிறிது காலமே தங்கி இருந்தீர்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கை கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு தான், மறுமை வாழ்க்கை காட்டிலும். அந்த மாதிரி இங்கேத்திய 50,000 வருடம் அங்க ஒரு நாளைக்கு சமமா. அப்ப எவ்வளவு நீண்ட ஆயுள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க உலகத்துல ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருந்தீங்க, அதனை அப்போது நீங்கள் அறிந்திருந்தால் எத்தனை நல்லா இருந்திருக்கும். ஒரு சிறிய வாழ்க்கை வாய்ப்பை கொடுத்து உங்களை நானு அனுபவிக்க கொடுத்தப்ப நீங்க இப்படியெல்லாம் இருமாப்பு கொண்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, அப்பயே புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு இந்த நஷ்டத்துக்கு ஆளா இருக்க மாட்டியே அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம் உங்களை வீணாகவோ படைத்துள்ளோம் என்று நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நம்ம கிட்ட வரவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? மிக உயர்ந்தவனான உண்மையான அரசனாகிய அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. சங்கைமிக்க அரிசுக்குரியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். வஹுவ ரப்புல் அர்ஷில் கரீம். சங்கைமிக்க இறைவனுடைய அரிசுடைய இறைவனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கங்க. 117வது வசனம், யாரேனும் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடமே இருக்கு. அவன்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, இது இறைவன் தான் சொல்றதுக்கு, இது அல்லாஹ்வுடைய இடத்துல இதை வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ ப்ரூஃபோ எந்த ஒரு அந்தஸ்துமோ தகுதியோ இல்லாத ஒரு கடவுளையே அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ் இடத்துல வைக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா அவனுடைய கணக்கு அல்லாஹ் கிட்ட இருக்கு, நீ அவன் அல்லாஹ் கிட்ட விட்டுரு. இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெற போவதே இல்லை. நீங்க சொல்லுங்க, குர் ரப்பிஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, நபியே நீர் இறைஞ்சுவீராக எப்படின்னு, என் இறைவனே மன்னித்து கிருபை செய்வாய்,
செய்வாயாக. ரப்பிக்ஃபிர் வர்ஹம், என் இறைவா எங்களை மன்னிச்சிரு, எங்க மேல கிருபை செய். அந்த ஹைருர் ராஹிமீன், நீயே கிருபை செய்பவர்கள் எல்லாம் மிக சிறந்தவனாக இருக்கின்றாய். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் மூமினூனுடைய இறுதி வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி நமக்கு அழகான துஆவை சொல்லி கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். நான் 10 நிமிஷம் இருக்கு, அடுத்து முன்னாடி போறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சூரத்து நூர். சுப்ஹானல்லாஹ். ஒலி உள்ள சூரா இது. அதாவது இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வஜூத பத்தி, அல்லாஹ் தன்னை பத்தி, அவனுடைய ஒளியை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய வசனம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் பல சட்டங்கள், மூமினான பெண்கள் மீது அவதூறு சொல்லுவது அல்லது குடும்பவியல், அந்த மாதிரியான பழிப்புக்குள்ளான பேச்சுகள், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி சட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான சட்டங்களை இதுல அனுப்பியிருக்கான். இதுல பர்தாவுடைய சட்டம் இருக்கு, இதுல பெண்கள் உரிமை சட்டம் இருக்குது, ஜினாவுடைய சட்டம் இருக்குது. நவுசுபில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். நிறைய விஷயங்களை இந்த சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன். இது ஒரு சூறாவாகும், இது ஒரு அத்தியாயம் நாம் இறக்கினோம், இதனை நாம் விதியாக்கி இருக்கின்றோம், அதாவது கடமையாக்கி இருக்கின்றோம். என்னன்னு, இதில் தெளிவான கட்டளைகளையும் நாம் இறக்கி இருக்கின்றோம். இதனால் நீங்கள் படிப்பினை பெறக்கூடும், ததக்கரூன் சிந்தித்து விளங்கக்கூடும், பாடம் பெறக்கூடும் என்பதற்காக. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சட்டத்துல வந்துட்டான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யும் பெண், விபச்சாரம் செய்ய ஆண்கள், அவர்களில் ஒருவருக்கொருவர் 100 சாட்டை அடி கொடுங்கள். விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொருவருக்கும் எத்தனை சாட்டை அடி? 100 சாட்டை அடி கொடுங்க. மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது, மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை நிலைநடத்தும் பொழுது அல்லாஹ் அந்த விவகாரத்தில் இவர்கள் மீது இரக்கம் காட்டாதீங்க. மேலும் இவர்களுக்கு தண்டனை அளிக்கும் பொழுது இறை நம்பிக்கை உள்ள ஒரு குழுவை நீங்க அங்க ஏற்படுத்துங்க. அதாவது யாரு விபச்சாரம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு 80 கசை அடியை கொடுங்க. அப்படியே செய்யும் பொழுது, அந்த தண்டனையை நீங்க வழங்கும் பொழுது பொதுமக்கள் முன்னால, அங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு வரட்டும் அந்த தண்டனை. ஏன்னா அப்பதான் அடுத்து வேற எவனும் அந்த மாதிரியான செயலை செய்வதற்கு யோசிப்பான். இந்த மாதிரி தவறு செஞ்சா இந்த மாதிரி மக்கள் மத்தியில நம்ம ஒண்ணு கேவலமா ஆளாகும், தண்டனையும் அதே மாதிரி அவங்களுக்கு அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத உணரட்டும். நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது நீங்க அவங்க மேல இரக்கம் காட்டாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். விபச்சாரம் செய்யும் ஆண், விபச்சாரம் செய்யும் பெண்ணையே, அல்லது இணை வைக்கும் ஆண், இணை வைக்கும் பெண்ணையை தவிர வேற யாரையும் திருமணம் செய்ய வேண்டாம். இப்ப ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் நல்லா தெரியும் இருந்து ஒரு நல்ல மூமினான பெண்ணை பார்த்து அந்த மாதிரியான விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு திருமணம் முடிச்சு வைப்பாங்க, பொய் சொல்லி, இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒருத்தர் விபச்சாரம் செய்யறான்னா அவனுக்கு அந்த மாதிரியான விபச்சாரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். நீங்க என்னத்தான் ஏமாத்தி மழுப்பி பொய் சொல்லி நம்ம கல்யாணம் செஞ்சிடலாம் நினைச்சாலும் அவங்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் கையில இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மூமினான பெண்ணையோ, அல்லது இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நல்ல மூமினான ஆணையோ நீங்க திருமணம் செய்து வைக்காதீர்கள். விபச்சாரம் செய்யும் ஒரு பெண்ணையே, விபச்சாரம் செய்பவனே அல்லது இறைவனுக்கு இணை வைப்பவனே அன்றி வேறு யாரையும் திருமணம் செய்ய வேண்டாம். இது இறை நிராகரிப்பிற்கு தடுக்கப்பட்டிருக்குது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கு. என்னது? விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையோ அல்லது இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ திருமணம் செய்வது, பெண்ணுன்னு நம்ம சொல்றோம், பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண், இருவரைக்கும் தான் இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப தடையா இருக்கு. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்க எவ்வளவுதான் அவள் அழகாக இருந்தாலும், அவளுடைய அழகு, அந்தஸ்து, அவளுடைய செல்வம், அவளுடைய குடும்பம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அவ இணை வைக்கிறாளா, அந்த மாதிரியான பெண்ணை விட ஒரு அடிமையான மூமின் உங்களுக்கு சிறந்தவளாக இருப்பாள். நல்ல பல இடத்துல சொல்லி காட்டுறான். வசனம் 4, எவர்கள் கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்லி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு 80 சாட்டை அடி கொடுங்கள். யாராவது ஒரு மூமினான பெண்கள் மீது அவதூறு சொல்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி வந்த வரலாறு இது, வந்த ஆயத்து இது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பரிசுத்தமானவள் அப்படின்றத அல்லாஹ் இங்க டிக்ளேர் பண்றான். இதன் மூலியமாக இன்னும் நிறைய இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தமான மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் இந்த சட்டத்தை கொடுக்குறான்.
யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து அவதூறு சொன்னாங்கன்னா, சொல்லாலோ அல்லது அவங்க மேல ஏதாவது ஒரு பழியாவோ அப்படி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 4 சாட்சி கொண்டு வரட்டும். 4 பேரு சாட்சி நீங்க கொண்டு வரலன்னா, அவங்களுக்கு சாட்டை அடி கொடுங்க. இனி அவர்கள் கூறும் எந்த சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு இதுலயுமே சாட்சியத்துக்கோ, எந்த ஒரு ஒரு கருத்து இதுக்கோ நீங்க அவங்கள முன்ன வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வசனம் 5. ஆனால் எவர்கள் இந்த குற்றத்திற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொண்டார்களோ, அவர்களை தவிர யார் ஒருத்தவங்க தௌபா செஞ்சுக்கிறாங்களோ, தங்களை சீர்திருத்திக்கிறாங்களோ, அவங்கள நீங்க மறுபடியும் விமர்சிக்காதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவசியம் அவர்கள் விஷயத்தில் அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாக இருக்கின்றான். அத்தகையோரை அவர்களுடைய செயலுக்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கும் பொழுது, ஒருத்தர் தவறு செய்து அதுக்கப்புறம் அவங்க அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சு அல்லது அதுக்கப்புறம் அவங்க தௌபா செஞ்சு பின்னாடி அல்லாஹ் அவங்கள மன்னிச்ச பின்னாடி நாம அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதுக்கு முன்னவும் இல்லை, பின்னவும் இல்லை. அல்லாஹ் காப்பாத்தணும். வசனம் 6. ஆனால் யார் தம்முடைய மனைவியர் மீது அவதூறு சுமத்துகின்றார்களோ, மேலும் அதற்கு தங்களை தவிர வேறு யார் சாட்சியம் அவர்களிடம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒருவர், அதாவது இப்ப யார் மேலேயோ யாரோ சொல்றக்கூடிய அந்த அவதூறு இல்லாமல் ஒரு கணவன் ஒரு மனைவியை தவறான ஒரு உறவுல பார்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க வந்து இந்த இந்த பெண்மணி தவறு செஞ்சாங்க, என்னுடைய மனைவி தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? அவங்களும் சாட்சியத்தை கொண்டு வரணும். ஆனா அவங்கள்ட்ட யாரும் சாட்சி இல்லாத பொழுது இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், காலையில தான் படிச்ச ரொம்ப அழகான சம்பவங்கள் இது பின்னாடி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கிட்ட இந்த குர்ஆன் ஆப் இருக்கோ அவங்க இதுலயே பின்னாடி தஃப்சீர் இருக்கு, அதை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க தன்னுடைய மனைவி நடத்தை கெட்டவள் அப்படின்றதுக்கு வேற சாட்சி அவங்க கொண்டு வரல அப்படின்னாக்கா, அல்லாஹ் அதுக்கு வேற வழி என்ன சொல்றான்? தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் உண்மையாளர் என்று அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்து அவர்கள் அந்த சாட்சியத்தை அளிக்க வேண்டும். 4 டைம் அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு இவன் இந்த தவறு செய்தால் அப்படின்றதுக்கு அல்லாஹ்வை சாட்சியை வச்சு 4 டைம் சத்தியம் செஞ்சு 5வது, அதாவது 4 சாட்சியங்கள் கொண்டு வரணும் இருக்குல்ல, 4 சாட்சியம் அவங்க கொண்டு வரல அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை சாட்சியா வச்சு என்ன செய்யணும்? 4 சாட்சியத்தை கொடுக்க 4 முறை சத்தியம் செஞ்சு சாட்சி சொல்லி அதுக்கு அடுத்து 5வதாக தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் பொய்யனாக இருந்தால், நான் பொய் சொன்னாக்கா, நான் தவறானவனா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் என் மேல உண்டாகட்டும் அப்படின்னு அந்த கணவர் கூறுவார். சுப்ஹானல்லாஹ். யாராவது ஒரு மனைவி மீது அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்லிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு தெளிவை கொடுத்துதான் இருக்கான். கணவன் மனைவியுடைய அந்த உறவு இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், நம்பிக்கை. அதற்கு இன்னொரு பேரு நம்பிக்கை தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் யாராவது செய்யறாங்க அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கணவருக்கு அல்லாஹ் இவ்வளவு ரைட்ஸை கொடுக்குறான். அதே சமயத்துல இவனுடைய குற்றச்சாட்டில் பொய்யன் ஆவான் என்று அந்த பெண் அவள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து 4 தடவை அவ சொல்லட்டும். இப்ப அவளுக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான். சரி, கணவர் அப்படியே வந்து சொல்லிடுறாங்களோ அல்லது உங்க மேல அவதூறு சொல்றாங்களோ அல்லது வேற ஏதாவது மாற்றத்துக்கு அல்லது பிடிக்கல அப்படின்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த பெண்ணு மாட்டிக்குவாங்க அல்லது அந்த பெண்ணுக்கு நஷ்டமாயிரும்ல. அப்ப அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். அப்படி யாராவது உங்களுடைய கணவர் உங்களுக்கு இந்த அல்லாஹ் மேல சாட்சியம் சொல்லி அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி நீங்க நடத்த கெட்டவள்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் அல்லாஹ் மேல 4 முறை சாட்சியம் சொல்லுங்க. 4 தடவை அல்லாஹ்வை சாட்சியமா வச்சு அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 5வது தடவையாக இவனுடைய குற்றச்சாட்டில் அவரு உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் என் மேல உண்டாகட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செய்யணும்? அவள் அல்லாஹ்வின் மீது சாட்சியம் அளிக்கட்டும். அவளை விட்டு தண்டனையை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சாட்சியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவங்கள தண்டிக்கிறதுக்கு அந்த சாட்டை அடியோ அல்லது வேற எந்த ஒரு தண்டனையும் இல்லை. இந்த சாபமே போதுமானது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு விதமான தலாக்குள்ள போய் முடியும். இந்த மாதிரி சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு இந்த கணவனும் மனைவியும் மறுபடியும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில இருக்க முடியாது. இது ஒரு விதமான தலாக்கே லியான் அப்படின்னு சொல்லப்படுது. இது நிரந்தர தலாக் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண் அவங்களுடைய மகரை திரும்ப கொடுத்துட்டு என்ன செஞ்சிடணும்? தலாக்ல போயிரும். இந்த உரிமையாளர்கள் நிக்கா ஃபஸ்க் செஞ்சிருவாங்க.
உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாதிருந்தால், மேலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்பவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இல்லாக இருந்திருந்தால், மனைவியர் மீது அவதூறு கற்பிக்கும் விவாகரம் உங்களில் பெரும் சிக்கலில் ஆழ்த்தியிருக்கும். மனைவிகள் மேல இந்த மாதிரியான பிடிக்காத பொண்டாட்டி என்ன வேணாலும் சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, விலகுவதற்காக இந்த மாதிரியான தவறான ஒரு அவதூறு சொல்லிட்டு விலகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்க. அப்படின்றதுனால அல்லாஹ் இவ்வளோ ஹார்டா இந்த விஷயத்த வச்சிருக்கிறான், இவ்வளோ கடினமா வச்சிருக்கான். ஏதாவது தப்பு, ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்த தவறு சொன்னோம் அப்படின்னாக்கா அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் அவங்க மேல உண்டாகும். ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இது. யாரு அதனுடைய அதனுடைய அந்த ஆழத்தை அறியறாங்களோ அவங்க சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. இந்த அவதூற்றை புனைந்து கொண்டு வந்தவர் உங்களில் உள்ள ஒரு கும்பல் தான். சரி, ஓகே. ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். வசனம் 10 வரைக்கும் நான் முடிக்கிறேன். வசனம் 11ல இருந்து சம்பவம் மாறுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சம்பவம் வருது. இன்ஷா அல்லாஹ் சகோதரி அடுத்து உள்ள சகோதரி உங்களுக்கு விளக்குவாங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இறைவனுக்கு மிகவும் நன்றி கூறியவளாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சவுண்ட் சரியா இருக்கா ஜன்னத்? வசனம் 11. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பவத்தை சொல்லிடுங்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து ஃபஹ்முல் குர்ஆன்ல இன்னைக்கு சூரா அன்-நூர் 64வது அத்தியாயத்துல, சாரி 24வது அத்தியாயத்துல. சவுண்ட் சரியா இருக்கா? சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி இல்ல, கொஞ்சம் வசதிக்கங்க. நூரி அப்பாக்கு கை தூக்கி இருக்காங்க பாருங்க, ஹோஸ்ட் ஆக்குங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரை நூருடைய அத்தியாயம் 124 11வது வசனம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன ஒரு சம்பவத்தை ஒட்டி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கணும் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அவதூறு சம்பவம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து வாக்கித் உஸ்கு அப்படி சொல்லுவாங்க. இது பிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியா இருந்தாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பெல்லாம் போருக்கு போவாங்களோ ஒரு மனைவியை தன்னோட கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வழக்கம் வருது. அவங்க கூட போகும்போது அந்த அதாவது பனு முஸ்தலிக் போர்ல கலந்துக்கிட்டு அந்த போர்ல இருந்து திரும்ப வரக்கூடிய வழியில ஒரு இடத்துல மக்காம் போடுறாங்க, தங்குறாங்க. ஒரு இரவுல அங்க தங்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய இயற்கை தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு ஒதுக்குப்புறமா போறாங்க. அங்க போற இடத்துல அவங்க கழுத்துல இருந்த ஒரு மாலை வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுனால அதை தேடிட்டு இருக்கும்போது இந்த பையனை கூட்டம் என்ன செய்யறாங்க, கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த பையனை கூட்டமே அங்க இல்லாம கிளம்பி போயிட்டாங்க. அப்படின்ன உடனே அந்த இடத்துலயே அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அறிவுஜீவியா இருந்தாங்க. அவங்க எங்கேயும் அங்கங்க போகாம அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம இங்கேயே உட்காந்துருந்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளை தேடிட்டு கண்டிப்பா நம்ம காணாததுனால திரும்ப அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அங்கேயே தங்கி வெயிட் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துலயே சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி என்ன செய்றாரு அப்படின்னா, அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, போர் போர் படைகள் தங்கி இருந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா பின்னால இருந்துகிட்டு அவங்களுடைய ஏதாவது பொருள் பின்தங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வர்றது அந்த சஹாபியுடைய வேலையா இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செய்றாரு, அப்படி தங்கி பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறத, அதாவது வெளிச்சமாவது பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பாக்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்துட்டு இவங்க எந்த ஒரு பேச்சும் பேசல. நேரா போய் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இவங்க பின்தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் நேரா அவங்க முன்னால தன்னுடைய ஒட்டகத்தை, அதாவது பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நேரா போய் அவங்க முன்னால தன்னுடைய ஒட்டகத்தை உட்கார வைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அது மேல ஏறி உட்காந்துட்டு மதீனாவுக்குள்ள வராங்க. மதீனாவுக்குள்ள வர நேரத்துல பகல் ஆயிடுச்சு. அப்ப அந்த மதீனாவுக்குள்ள
முனாஃபிகியுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அப்துல்லா, அதாவது உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் என்ன செய்றான், ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தணும், அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரை சுட்டணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இத பார்த்த உடனே அவன் என்ன செய்றான், இந்த பிரச்சனைய பெருசா எல்லார் காதுலயும் எப்படி ஊதிடுறான் அப்படின்னா, இவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருக்குது. அதனாலதான் இவங்க பின்தங்கிட்டாங்க அப்படின்ற மாரி ஊதுன உடனே அந்த செய்தி வந்து மதீனாவிலேயே காட்டு தீ மாரி பரவிடுது. அததான் இந்த இடத்துல அல்லாஹ் வந்து விளக்குறான். அதாவது இந்த விஷயத்த வந்து அல்லாஹ்வோட தூதர் கேள்விப்படுறாங்க. இதுக்காக தான் எதுவும் தீர்ப்பு சொல்ல முடியல. ஏன்னா, மறைவான விஷயம் அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். உண்மை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதுன்னு எதையுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இதுலயே எவ்வளவு போயிடுது அப்படின்னா, 1 மாத காலம் இதுல வந்து போயிடுது. எந்த ஒரு தீர்ப்பும் அல்லாஹ்ட்ட இருந்து பதிலும் வராம இருந்ததுனால, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து அவங்களுடைய அம்மா, அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து இதுக்கு பதில் கிடைக்காதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்காக அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்ன இப்படி நம்பாம இருக்காங்க அப்படின்னு. எந்த ஒரு பெண்ணுடைய இயல்பும் அப்படித்தானே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தான் நபி. இதுக்கு வந்து ஒரு சட்டம் பிறக்கணும் அப்படின்றதுக்காகவே அல்லாஹ் வந்து இதுக்கு என்ன முடிவு வருது நான் பார்க்கலாம் அப்படின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் அது மாதிரி ஒரு அந்த அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. அந்த வசனம் தான் இது. அல்லாஹ் வந்து இறக்கும்போது முதல் வார்த்தை என்ன சொல்றான் பாத்தீங்களா? இந்த அவதூறுன்றான் அல்லாஹ். அதாவது இது வந்து ஒரு இது ஒரு அவதூறு. இதை புனைந்து கொண்டு வந்தவர்கள் உங்கள்ல ஒரு கும்பல் தான். இது வேறு யாரும் சொல்ல உங்களுக்குள்ளே இருந்த ஒரு கும்பல் தான். இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கா நீங்க கருதாதீங்க. மாறா இதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையா தான் இருக்குது. இதுல நன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மேல புனைந்துரைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவதூறு. ஆனா இதுலயும் கயிறு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி கயிறு இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் இந்த சம்பவம் நடந்த வாசி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள வந்து அல்லாஹ் வந்து தூய்மைப்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ் அதாவது தூய்மைப்படுத்துற மாரி உலகத்துக்கே எடுத்து சொல்றான். 2வது அவங்க தூய்மையை வெளிப்படுத்துறான். அதே நேரத்துல 2வது பெண்களுக்கான சட்டம் இந்த இடத்துல கிடைக்குது. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன செய்யணும்ன்ற மிகப்பெரிய ஒரு சட்டம் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்காகவே அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் பாருங்க. இதுக்குள்ள 10 வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வசனமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இதுல இருந்து இன்னும் நிறைய கயிறு அங்க சொல்றாங்க. அப்ப அதான் சொல்றேன். இது வந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுது அப்படின்னா, ஓஹோ! இது நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்ப இது மாரி அதாவது அவதூறுன்றது வந்து நம்ம மேல யாராவது இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலே நம்மளால தாங்க மாட்டோம். ஆனா இதுவே இந்த இடத்துல வந்து அவங்க கற்ப பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, மானபங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறா இருக்குது. அப்ப அத நம்ம கூட ஒரு நடந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் உயிரோடயே இருந்திருக்க கூடாது. அதாவது அதுக்காக ஒரு தீர்வும் கிடைக்காம 1 மாச காலம் போயிடுது அப்படியே. அப்ப எப்படி ஒரு நம்ம தாங்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த அன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது ஷர் ஏற்பட்டுச்சு, நம்மளுக்கு தீங்கு ஏற்பட்டுச்சு, யாரும் நம்மளுக்கு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் நிச்சயமாக இதுலயும் நீ ஏதோ ஒரு கயிறு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் அல்லாஹ் இதுல சொல்றான். இதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குது. அவங்கள யார் எந்த அளவுக்கு அதுல பங்கேற்றாங்களோ, அந்த அளவுக்கு பாவத்த அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க. மேலும் அவங்கள்ல யாரெல்லாம் இதுல பெரும் பங்கு வகித்தானோ, இதுல இருந்து பெரும் பங்கு வகித்தவன் யாரு? உபை இப்னு சலூல்ன்னு சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக். அவனுக்கு மாபெரும் தண்டனை இருக்குது. 12வது வசனம். நீங்கள் இதனை செவியுற்ற போதே நம்பிக்கையாளர்களான ஆண்களும், பெண்களும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க மேல நீங்க நல்லெண்ணம் கொண்டிருக்கணும். ஏன் நீங்க நல்லெண்ணம் கொள்ளல? இது ஒரு அப்பட்டமான அவதூறு அப்படின்னு நீங்க ஏன் சொல்லல? அவங்க தங்களுடைய குற்றச்சாட்டு நிரூபிக்க ஏன் 4 சாட்சிகளை கொண்டு வரல அப்படின்னு நீங்க ஏன் கேட்கல? அவ்வாறு அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராத நிலையில அல்லாஹ்விடத்துல அவங்க தான் பொய் சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். 14வது வசனம். நீங்கள் உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் பொழிந்திருக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்க மேல இல்லாம இருந்துருச்சு அப்படின்னா, எந்த விஷயத்துல நீங்க மூழ்கி இருந்தீங்களோ, அதன் பயனாக உங்களுக்கு மாபெரும் வேதனை ஏற்பட்டிருக்கும். உங்கள்ல ஒருவருடைய நாவிலிருந்து மற்றவருடைய நாக்கு இந்த பேச்சு வந்து அப்படியே பரப்புச்சு பாத்தீங்களா? இந்த அவதூறு செய்தியை பரப்பி கொண்டிருந்த நேரத்துல, நீங்க எவ்வளவு பெரிய தவறான செயலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க என்பதை நீங்க சற்று யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் எந்த வகையிலும் அறிந்திராத ஒரு விஷயத்த பத்தி உங்க வாயால நீங்க பொய் சொல்லிட்டு தூத்திட்டு இருந்தீங்க. அதனை சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதாவது இந்த ஜினா உடைய அவதூறுக்கு பாத்தீங்களா? நவுதுபில்லா இது மிகப்பெரிய ஒரு பெரும் பாவம். இந்த ஜினான்றது. இந்த ஒருத்தவங்க மேல இந்த ஜினா பத்தின அதாவது விபச்சாரி ஆயிட்டா அவன் மேல தவறா நடந்துகிட்டா அப்படி சொல்லிட்டு யாருடைய மானத்துக்கூடயும் விளையாடுறது, அவங்கள பத்தி பேசுறது, இது மிகப்பெரிய பாவம் அப்படி சொல்லிட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா முஃபஸிரிங்க சொல்றாங்க, அதாவது வட்டிக்கு சமமானது. வட்டியை நம்ம எவ்வளவு ஒரு பாரதூரமான செயலா நினைக்கிறோம். அது செஞ்சிட்டோம்னா தன்னுடைய தாயோட புணர்ற மாதிரியும், அதே நேரத்துல அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்யற மாதிரி நினைக்கிறோமா இல்லையா? அதை விட இது பெரியது, கொடுமையானது அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான்.
நீங்கள் இதனை கேள்விப்பட்டதுமே நீங்க என்ன சொல்லிருக்கணும், இவ்வாறான விஷயத்தை நாம் பேசுவது நமக்கு சரியல்ல. சுபஹான் அல்லா, அல்லாஹ் தூய்மையானவன். இது பெரிய அவதூறு ஆயிடுச்சு, இது ஏன் நீங்க சொல்லல அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கேக்குறான். நீங்க ஏன் இப்படி சொல்லல? அதாவது இப்ப நம்மள்ட்ட கூட நிறைய செய்தி வரும், அவ கூட ஓடிட்டா, இவ கூட கனெக்ஷன் சத்தம் இருக்குதான், இப்படி குறைவா தான் இருக்குதான். இருக்கு சரினா. என்னது? சத்தம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஜன்னத் பேசினப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப இயர்போன்லயும் வரமாட்டேங்குது, டைரக்டாவும் வரல. கம்மியா இருக்கு ரொம்ப சத்தம். ஜன்னத் சவுண்ட் கம்மியா இருக்குது, நீங்க பாருங்க. இல்லையே, எனக்கு சரியா தானே இருக்கு. இப்ப நீங்க மத்தவங்க யாரும் சொல்றது சொல்லுங்க. கரெக்டா உழுது ஜன்னத். இப்ப நீங்க அப்படியா? சொல்றீங்கல்ல கரெக்டா இருக்கு. அது சரியா உழுவுது. அவங்க பேசுறது தான் உழுவுல. ஓ, மைக்கு கிட்ட வச்சு இல்லம்மா, பேசி பாருங்க சத்தம் ஒரு சரியா கேக்குது. சத்தம் சரியா கேக்குது. அப்பா இப்ப உங்க சத்தமும் கேக்குது, ஜன்னத் சத்தமும் கேக்குது, ஜரீனா சத்தம் மட்டும் தான் கேட்கல. என் சவுண்ட் அப்படியே கேட்கலையா? மற்றவங்க யாருக்காவது கஷ்டம் இருக்குதா? மெசேஜ் போடுங்க யாராவது. சரியாக சொல்லுங்க. உள்ளது, எங்க பாருங்க, மும்தாஸ் சரியாக உள்ளது. அப்புறம் சரியா இருக்கா சவுண்டு? சத்தம் போட்டோம்னு வந்திருக்கு. ஜரீனா நீங்க சொல்லுங்க, உங்க சவுண்ட் இப்ப சொல்லுங்க இன்ஷால்லா. பேசுங்க. இப்ப இந்த சவுண்ட் சரியா மைக் கிட்ட இருக்கான்னு வச்சு சொல்லி பாருங்க பாருங்க இன்ஷா இன்ஷால்லா. ஜெரினோது கம்மியா தான் வருது இப்போ. படிங்க, சரியா இருக்கு. இன்னொருத்தவங்க ஷமீமும் போட்டிருக்காங்க. அல்லாஹ். இங்க பாருங்க, பேசுங்க. அவங்களது காதுல வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களா என்ன தெரியல. நான் காதுல வச்சும் கேக்குறேன், வெளிய வச்சும் கேக்குறேன். ஜரீனா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. உங்க சவுண்ட் எல்லாம் சரி, நல்லா தான் கேக்குது. கொஞ்சம் கூட்டம் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் ஓகே பண்ணுங்க. சரி, நான் வந்து ப்ளூடூத் விட்டு எடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அச்சா, அதுதான் சொல்றோம். நீங்க அது எடுத்துட்டு எடுத்துடு. டைரக்டா பேசுங்க இன்ஷால்லா. direct ஆ ஓகே ஓகே. ப்ளூடூத் இருக்கா? ஓகே ஓகே. அதனால தான் அது கம்மியா சரியா கேக்குது. இருக்கான்னு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதான் உங்களுக்கு என்ன சொல்றான், நீங்க இதை கேள்விப்பட்ட உடனே இது வந்து ஒரு பெரிய அவதூறு, என்னுடைய இறைவன் தூய்மையானவன் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லல அப்படி சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் ஒருபோதும் இது போன்ற தவிர மீண்டும் செய்யாதீங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன் அப்படி சொல்லிட்டு எச்சரிக்கையும் கொடுக்குறான். 18. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனும் நுண்ண அறிவாளனுமாக இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோருடைய மானிக்கேடான செயல் பரவிட வேண்டும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்குரியவர்களாவீங்க. பாருங்க, நம்ம கூட இது மாதிரி செயல்ல ஒரு ஒரு நேரம் என்ன செய்யறோம், பேசுறோம். நவுஸ்பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அவன் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு வந்து இம்மையிலயும் தண்டனை இருக்குது, மறுமையிலும். இம்மையிலும் நம்மளுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா அதுக்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். மேலும் அல்லாஹ் அறிகின்றான், நீங்கள் அறிவதில்லை இதை பத்தி. அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இருந்திருக்காவிட்டால், மேலும் அல்லாஹ் மிகுந்த பரிவு கொண்டவனாம் கிருபையாளனுமாக இல்லாதிருந்தான் அப்படின்னா, இப்போது உங்களிடையே பரப்பப்பட்டிருக்க இந்த செய்தி இருக்கு பாத்தீங்களா, இது படு மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னா, நான் வந்து இந்த சம்பவத்திற்காக ஒருத்தவங்க மேல இவ்வாறு அவதூறு பேசுனதுக்காக, அதுவும் யாருடைய மனைவி, அல்ஹம்துலில்லாஹ் நபியுடைய மனைவி, இதனால எவ்வளவு பிரச்சனை சஞ்சலம் ஏற்பட்டிருப்பாரு அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாரு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து எவ்வளவு ப்ரெஷர்ல வந்திருப்பாங்க. இதெல்லாம் தாங்க முடியக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? ஆகையினால நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து பரப்புறது வந்து ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்திருக்கும். நான் உங்க மேல கிருபை செஞ்சதுனால நீங்கலாம் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க காப்பாத்தப்பட்டீங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனூ, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீங்க. ஏன்னா இது எல்லாமே என்னது, இப்படி செய்திகளை பரப்புறது, ஒருத்தவங்களை பத்தி சந்தேகத்தை ஏற்படுத்துறது, அவதூறு சொல்றது, இது எல்லாமே ஷைத்தானுடைய விளையாட்டுகள், அவனுடைய உசுப்பல் தான் இது. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் ஷைத்தானை பத்தி எச்சரிக்கிறான். நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. யாரானும் அப்படி அடிச்சுவடுகளை பின்பற்றீங்க அப்படின்னா, மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறு ஷைத்தான் உங்களை ஏவுவான். அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே ஒருபோதும் நல்லவர்களாக விளங்கி இருக்கவே முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்கிறான். அதாவது இப்ப நம்மளுடைய விஷயங்களும் பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நாம வந்து இப்படி மானக்கேடான விஷயங்களை வந்து இப்ப நிறைய பேரு ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இப்படியா அப்படியான்னு கோத்துருவாங்க. நவுசுபில்லா, அதுக்குன்னே ஒரு கும்பல் கூடியே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னே போன் போட்டு ஒருத்தவங்களுடைய விஷயங்களை ஒருத்தவங்கள என்ன செஞ்சிருப்பாங்க, விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நவுசுபில்லா, அதாவது புறமே தவறு, அதுல வேற இன்னொருத்தவங்களுடைய செய்யாத ஒரு விஷயத்த செய்ததா அவதூறுன்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாவம். இத வந்து அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நம்ம மேல இல்லைன்னா நாமளும் இதே மாதிரியே ஒரு கெட்டவங்களா இத மாதிரி பேசி தெரியவங்களா ஆயிருப்போம் அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் தான் நாடுகின்றவளை தூய்மைப்படுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் அறிபவனுமாக இருக்கின்றான். உங்களுடைய பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள், உங்களை
யாரெல்லாம் ரொம்ப ஒரு இதா இருக்காங்க பாத்தீங்களா, தங்களுடைய உறவினர்கள் வறியவர்கள் மற்றும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஆகியோருக்கு கொடுத்து உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மேல யாரு வந்து அவதூறு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல வந்து சில முஸ்லிம்களும் இருந்தாங்க. அதாவது அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய அந்த பேச்சுல அவரு முனாஃபிக் இல்லம்மா. அப்ப அவங்களுடைய அந்த 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 கூட்டத்துல சில முஸ்லிம்களும் தன்னை அறியாமையே கலந்துகிட்டாங்க நவுஸ்பில்லா. அப்ப அவங்க வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவங்களுக்கும் அறிவுரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சொல்றான் ஆயிஷா இந்த விஷயத்த வந்து கேள்விப்படுறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மகளை இப்படி தப்பா சொல்லிட்டாங்களே. அதுல கலந்திருந்த ஒருத்தர் யார் அப்படின்னா ஒரு தனக்கு உரியவர், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொந்தக்காரரும் கூட பக்கத்து வீட்டுக்காரரும் கூட. அப்ப அல்லாஹ் அவருக்கு உடனே அபூபக்கர் என்ன சொல்றாங்க, இனிமேல் அவருக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். உங்களுடைய பண்பு நலன் யாரு இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றான், நல்ல வசதி படைச்ச நீங்க, நல்ல குணமுடையவன் நீங்க, உங்களுடைய உறவினர்களான அதுலயும் ஏழை உறவினர்களான அதுலயும் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்கள நீங்க வந்து கொடுத்து உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சத்தியம் செய்யாதீங்க. அவங்கள மன்னிச்சிருங்க, பொறுத்துக்குங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு அப்படின்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? மேலும் அல்லாஹ் மாபெரும் மன்னிப்பாளனும் கிருபையுடனுமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்றான். அல்ஹம்துலில்லாஹ். கற்புடைய கலங்கப்படமற்ற இந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது யார் இப்படி அவதூறு சொல்றாங்களோ அவங்க இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு கடும் வேதனை இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. யார் மேலயும் இப்படி செய்தி வந்துச்சுன்னா உடனே அப்பா எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் இதை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு உடனே நம்மளுடைய கையை தூக்கிடணும். அதுல அப்படியா இப்படியாச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம வயித்துல அந்த பேச்சு நிக்காது. உடனே யாரை பார்த்து சொல்றது, இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம தெளிவுபடுத்திக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு ஷைத்தான் இதெல்லாம் ஊசிப்பி விடுவான். அதுல இருந்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா இது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றான் அவங்களை. அல்லாஹ் சபிக்கிறேன் அப்படின்றான். மேலும் கடும் வேதனை இருக்கிறது. அவர்கள் செய்த அந்த தீவினையை குறித்து அவங்களுடைய நாவுகளும் அவங்களுடைய கைகளும் கால்களும் எந்நாள்ல அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் பாத்தீங்களா, அந்த நாளை அவங்க மறந்துட வேணாம். அந்நாள்ல அவங்களுக்குரிய நியாயமான கூலி அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவா கொடுப்பான். இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சா கூட அதை நம்ம மூடி மறைச்சு வச்சிருந்தோம்னா அதற்கான கூலி நிச்சயமா நாளைக்கு மறுமையில அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அல்லாஹ் தான் உண்மையானவன், உண்மையை உண்மையாக்கி காட்டுபவன் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் கத்து கொடுக்குறான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நடந்தது எது, இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தூய்மையானவங்களா இருந்தாங்க, ஒழுக்கமான நல்ல ஒரு மனைவியா இருந்தாங்க, நல்ல பெண்ணா இருந்தாங்க. அவங்கள்ட்ட பரிசுத்த தன்மையை வந்து வெளிப்படுத்தினான். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் பின்னாலும் ஏற்படும் இல்லையா, அதுக்காக எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றத அல்லாஹ் இதுக்கப்புறம் சொல்றான். ஒழுக்கங்கெட்ட பெண்கள் ஒழுக்கங்கெட்ட ஆண்களுக்கும், ஒழுக்கங்கெட்ட ஆண்கள் ஒழுக்கங்கெட்ட பெண்களுக்கும் உரியவராகிறார்கள். அதாவது ஒழுக்கங்கெட்ட பெண்கள் ஒழுக்கங்கெட்ட ஆண்களை தான் தேடி போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. அவங்களுக்கு தான் பிடிக்கும். நல்ல ஒரு அதபான பிள்ளைங்களை பார்த்தா இது என்ன எப்ப பார்த்தாலும் இஸ்லாம் புர்கான்னு போட்டு கிடக்குது, எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு மாடர்ன் பெண்ணா வேணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களுக்கு அததான் எல்லாம் பிடிக்க வைப்பான். இதுதான் எல்லாம் சொல்றான். தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும், தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்களாவாங்க. புனைந்து உரைப்பரின் பழி சொற்களிலிருந்து அவர்களின் பண்பாடு தூய்மையானது. அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் நல்ல ஒரு பேரும் இருக்குது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகளை தவிர மற்றொரு வீடுகள் அந்த வீட்டாரின் இசைவை பெறாமல், அதாவது அனுமதி பெறாம அவங்களுக்கு சலாம் சொல்லாம அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையாதீங்க. இந்த வழிமுறை தான் உங்களுக்கு மிக சிறப்புடையதாக இருக்கும். நீங்க இதனை நினைவுல வைக்கணும்பீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். ஆனா அங்க எவரையும் நீங்கள் காணவில்லை என்றால், ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு போகணும்னு சொல்றான்ல, சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். அப்படி ஒருவேளை அந்த வீட்டுல யாரும் சலாம் சொல்றதுக்கு யாரும் இல்ல மாதிரி தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு அனுமதி, அதாவது உள்ள வாங்கன்னு நீங்க அனுமதி உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அங்க வெயிட் பண்ணுங்க. இல்லையா திரும்பி போயிடுங்க. யாருமே காணுமே, உள்ளதான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள நுழைஞ்சிடாதீங்க. இதுவே உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறையாகும். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். ஆயினும் யாரும் குடியிருக்காத ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுக்குள்ள நீங்க வந்து உங்க சாமா இருக்குது, அது ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு இருக்குது, அந்த வீட்டுல தான் போய் நீங்க எடுத்துட்டு வரணும். அப்ப நீங்க கேட்டுட்டே அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்க உள்ள யாருமே இல்லையே, பதில் கிடைக்காது. அப்ப நீங்க அது மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறது தவறு இல்ல. ஒரு காலியான வீடு, ஒரு வேலை நடக்கிற வீடு, இப்படி எல்லாம் இந்த இதுக்கு ஓமானமா சொல்லலாம்.
நீங்கள் வெளிப்படுத்து போய் மற்றும் மறைத்து அதுக்குள்ள நீங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்க, என்ன நியத்தோட நீங்க அதுல நுழையிறீங்கன்றத அல்லாஹ் அறிவான். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணி கொள்ளட்டும். இன்னொரு இடத்துல அதாவது இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். முதல்ல ஹிஜாப், முதல்ல பர்தா வந்து அல்லாஹ் ஆண்களுக்கு தான். அந்த பர்தா என்னது? கண் தான். கண் மூலமா தான் என்னது நிறைய பாவங்கள் நடக்குது. ஆகையினால்தான் முதல்ல ஆண்களுக்கு என்ன சொல்றான், முதல்ல இந்த சட்டத்தை இறக்கிடும், அப்புறம் பெண்களுக்கு என்னன்றது சொல்றான் பாருங்க. முதல்ல உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பார்வைகளை தாழ்த்திட்டாலே வெக்கத்தலங்கள் பாதுகாத்து கொள்ளப்படும். மேலும் நீங்க சொல்லுங்க, இதுவே அவர்கள் மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு தெரிந்தவனாகவே இருக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் வந்து இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட சொல்றான், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை முதல்ல பேணிக்கட்டும். புர்கா போட்டுக்குவாங்க, ஃபுல்லா கண்ணு மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க. கண்ணு ஊரையே மேயும். நௌசுபில்லா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணு கூட என்ன செய்யணும், தாழ்த்தி தான் வச்சிருக்கணும். தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாக்கட்டும். தங்களுடைய அழகை வெளியில் காட்டாது இருக்கட்டும். அலங்காரன்னு இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல நான் செஞ்சிருக்க அலங்காரத்தை அழகையும் வெளியே காமிக்காது இருக்கட்டும். அவங்களுடைய முடி ஒரு அலங்காரம், அவங்க வந்து கையில போடக்கூடிய கை அழகா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மருதாணி போட்டுட்டு அப்படியே நீட்டி காமிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுல இருந்து தாமாக வெளியே தெரிகின்றவரை தவிர, தானா ஏதாவது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுடைய அலங்காரம் மேல துணி போட்டிருக்காங்கல்ல, அதுல இருந்து வெளியே வேறுன்னு தெரியும். ரெண்டாவது இதுல என்ன சொல்றாங்க முப்பசிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய கை, முகம் மற்றும் கால் இது வெளியே தெரிகின்றவற்றை தவிர, மேலும் தங்களுடைய மார்பல் மீது தங்கள் முண்டானைகளை போட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ்வுக்கு முதல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாசி அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் நம்முடைய ரப்பு இல்லையா, இன்னைக்கு புர்கான்னு ஒண்ணு போடுவாங்க, ஆனா மார்பு மேல துணியே இருக்காது. அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் சுத்தி தலைமையில சுத்திக்குவாங்க. இதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து முதல்ல உங்க மார்பு மேல முந்தானையை போடுங்க. ஏன்னா அதுதான் அது என்ன செய்யும், ஒரு அலங்காரத்துல மிகப்பெரிய ஒரு அலங்காரமா இருக்கு. அது வெளியே தெரிஞ்சுன்னா ஆண்களுடைய நியத்தை கராபாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தங்கள் கணவன்மார்கள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், யார் முன்னாலெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க ஒரு இயல்பா வரலாம். அது இயல்பா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஆடையோட வரலான்றதுக்கு தங்கள் கணவன்மார்கள், தங்களுடைய தந்தையர்கள், அதுக்கு தங்கள் கணவன்மார்களின் தந்தையர்கள், மாமனார்கள், தங்களுடைய மகன்கள், தங்கள் கணவன்மார்களின் மருகர், அதாவது கணவன்மாருக்கு வேற மனைவி முதல்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்க, தங்கள் சகோதரர்கள் அண்ணன் தம்பிங்க, தங்களுடைய சகோதரர்களின் மகன்கள் அண்ணன் தம்பி பிள்ளைங்க, சகோதரிகளின் மகன்கள், அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, தங்களுடைய நெருங்கி பழகும் பெண்கள், அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள், அது மட்டும் இல்லாம தவறான வேட்கை இல்லாத தம்மை அண்டி வாழ்கின்ற ஆண்கள், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வு போயிருக்கும் பாத்தீங்களா, வயசானவங்கன்னு சொல்லலாம், ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அவங்க முன்னால பெண்களின் அந்தர விஷயங்களை பற்றி எதுவும் தெரிஞ்சிடாத சின்ன பிள்ளைங்க ஆகிய இவர்கள் முன்னிலையில் வேறு எவரிடத்தும் இது இல்லாம வேறு யார் முன்னாலையும் தங்களுடைய அழகை நீங்க வெளிக்காட்ட வேண்டாம். தங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்களின் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஏதாவது ரொம்ப அழகா இருக்குமே, இதை வெளிப்படுத்தணுமே, நான் இவ்வளவு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேனே, இது வெளியே தெரியணுமே அப்படின்றதுக்காக, மத்தவங்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக உங்களுடைய கால்களை பூமியில அடித்து கொண்டு நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள். அப்படி இதுக்கு முன்ன தெரியாம செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்ன நான் வந்து இதெல்லாம் தெரியாம இருந்தேன், இப்படி எல்லாம் நான் நடந்துட்டேன் அப்படின்னா அல்லாவின் பக்கம் நீங்க பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள், நீங்கள் வெற்றி அடைய கூறும். வெற்றி அடையணும்னு எல்லாத்துக்கும் ஆசைதான். ஆனா எப்ப வெற்றி அடைய முடியும், அல்லாஹ் சொல்ல கட்டளைப்படி நம்ம நடந்ததான். அதுக்கப்புறம் இன்னொரு சட்டத்தை சொல்றான், உங்களில் வாழ்க்கை துணையின்றி யாரா இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் இருக்கவங்களுக்கு, உங்களுடைய ஆண் பெண் அடிமைகள்ல நல்லவர்களுக்கு நீங்க திருமணம் செய்து வைங்க. அவர்கள் ஏழைகளாக இருந்தா அல்லாஹ் தன்னுடைய அருளால அவங்கள தனவந்தர்களாக ஆக்குவான், வசதியா ஆக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவன், நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான். அதாவது காசு வரட்டும், வீடு வாங்கட்டும், நல்லா செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. வயசு வந்துருச்சா, அவங்களுக்கு அந்த தேவை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு உணர்ந்தீங்களா, உடனே அவங்களுக்கு என்ன செய்யுங்க, திருமணம் செய்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றான். திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பை பெறாதவர்கள், யார்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல, நாம இருக்கிறதே நடு ரோட்ல இருக்கோம், நம்ம பிள்ளைங்களை முன்னாடி கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய அருளால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கும் வரை ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவங்க மேற்கொள்ளட்டும். உங்களுடைய அடிமைகளில், அதாவது இதுக்காக அல்ல என்ன சொல்றான், அவங்க மேற்கொள்ளட்டும். உங்கள அடிமைகளை சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து முகாத்தபத் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து விடுதலை கொடுங்க, நான் இவ்வளவு பணம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு உடன்படி செஞ்சுவாங்க. அப்படி அவங்க கேக்குறாங்க அப்படின்னா, ஆமா இவங்க உண்மையிலேயே நம்ம விடுதலை கொடுத்துட்டோம்னா இவங்க ஒருத்தனுடைய வாழ்க்கையை நல்லதா அமைச்சிக்க முடியும்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க, முகாத்தபு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதே மாதிரி அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுங்க.
மேலும் உலக வாழ்க்கையின் இன்பங்கள் லாபங்களை தேடிக்கொள்வதற்காக உங்களுடைய அடிமை பெண்களை விபச்சாரத்திற்காக பலவந்தப்படுத்தாதீங்க. அப்பனா நீ என்ன செய்ய, நான் உன்னை அடிமை விடுதலை பண்ணிடுறேன், நீ விபச்சாரம் செஞ்சு எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி அவங்கள பலவந்தப்படுத்தாதீங்க. அப்படி சுயமே ஒழுக்க தூய்மையா அவங்க உண்மையாவே அவங்க ஒழுக்கமா இந்த பெண்ணா இருந்து நீங்க பலவந்தப்படுத்ததுனால அவங்க தப்பா போயிட்டாங்க அப்படின்னா, தவறான காரியத்துல அவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அல்லாஹ் மிக கிருபை செய்வனா இருக்கான். ஆனா பலவந்தப்படுத்தின நீங்க, நிர்பந்திச்ச நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்கன்னு அல்லாஹ் அந்த சொல்லி காமிக்கிறான். 34 மேலும் நாம் தெளிவாக வழிகாட்டும் வசனங்களை உங்களுக்கு அருளி இருக்கின்றோம். இந்த இடத்துல அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, இதுல நிறைய கட்டளைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, இதை உங்களுக்கு நான் விதியாக்கி இருக்கேன்னு இந்த இடத்துல திரும்பவும் சொல்றான். இதுல வந்து நிறைய வழிகாட்டுதல் இருக்குது, அப்படிப்பட்ட வசனங்களை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு முன் சென்ற சம்பவங்களின் படிப்பினை மிக்க உதாரணங்களும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். மேலும் இறையச்சம் கொள்ள கூடியவர்களுக்கும் பயனளிக்கும் நல்லுரைகளும் நான் இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இறைச்சம் கொள்பவர்களுக்கு ரொம்ப இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளும். 35 அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்க. இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் வந்து இந்த இடத்துல தன்னுடைய ஒரு ஷிஃபத்தை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு நூர், ஒரு ஒளி அப்படின்றான் அல்லாஹ். அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா பிரகாசம், வெளிச்சம். எப்படி சொன்னா அப்படின்னா, நான் வந்து என்னது அல்லாஹ் வந்து வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளின்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தெளிவு, ஒரு ஈமான் நம்பிக்கை, இது வந்து நம்மளுக்கு என்னது அல்லாஹ்வின் புறமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? இல்லன்னா நம்ம எல்லாம் என்னவா இருந்தோம், யார வணங்கணும்ன்றது தெரியாம உடனடி கடணும். அப்ப இந்த வெளிச்சம் வந்ததுனால தான் இந்த ஒளி வந்ததுனால நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதான் இந்த இடத்துல சொல்றான். ஒளியாக இருக்கின்றான் பேரண்டத்துல உலகத்துல அனைத்துலயும் அவனது ஒளிக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாடத்துல ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த விளக்கு ஒரு கண்ணாடி கூண்டில் இருக்குது. அது ஒரு கண்ணாடி கோப்பைக்குள்ள இருக்குது. அந்த கண்ணாடி கூண்டு அதுவே முத்தா ஒளிக்குது, நட்சத்திரத்தை போல இருக்குது. அந்த விளக்கு கிழக்கு சார்ந்த மேல் நாட்டுல இருந்து வரல, கீழ் நாட்டுல இருந்து வரல. அருள் பெற்ற ஒலிவ மரத்தின் அதாவது ஜெய்தூன் எண்ணெயில அதை வச்சு அதை வந்து எரிக்கப்படுது. அந்த ஜெய்தூன் எண்ணெய் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அதுவே ஒளியா இருக்குது. அதாவது அதுல விளக்கு ஏத்துறதுக்கு நெருப்பு வைக்கணும்னு தேவையே இல்லை. அதுக்கு முன்னவே அது ஒளியா இருக்குது. இவ்வாறு ஒளிக்கு மேல ஒளி அதிகமாவதற்கான அனைத்து காரணங்களும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நூர் நான் ஒரு பிரகாசம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் நாடுவர்களுக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறான். யார் அல்லாஹ் நாடுறானோ அந்த வெளிச்சத்தின் பக்கம் அன்னசரம் அல்லாஹ் கொண்டு வரான். அவன் உவமைகளின் வாயிலாக மக்களுக்கு இப்படி விஷயங்களை எடுத்து சொல்றான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவனது ஒளியின் பால் வழிகாட்டுதலை யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ, எந்த இல்லங்கள் உயர்த்தப்படுவதற்கும் எங்கே தன் பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி வழங்கி உள்ளானோ அந்த இல்லங்களில் அவங்க இருப்பாங்க. அதாவது அல்லாஹ் வந்து இந்த பிரகாசத்தை யாருக்கு நாடுறானோ அவங்களுடைய வீடுகள்லயே அந்த பிரகாசத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுருவானா கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வீடுகள்ல தான் நல்ல அடியார்கள் இருப்பாங்க. அவற்றில் காலை மாலை அவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்கள திக்ரு பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்கள வந்து அல்லாஹ்வை திக்ரு செய்யறதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுறதை விட்டும், ஜகாத்து கொடுக்கறதை விட்டும், அவங்களுடைய வியாபாரமோ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவங்கள வந்து என்ன செய்யறாது, பாராமுகமா ஆக்கிறாது. இதயங்கள் நிலை குலைந்து பார்வைகள் நிலை குத்தி இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள்ல நாளை பத்தி அவங்க அஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல மூமினுடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாம் செய்யக்கூடிய காரியம் இது ஹலாலா ஹராமா, அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியதா, அல்லாஹ் நம்ம செய்யற காரியத்துல அல்லாஹ் கோபிச்சுக்க மாட்டானோ அப்படி சொல்லிட்டு பார்த்து பார்த்து அவங்க வாழ்வாங்க என்றுதான் அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். 38 இப்படி ஏன் இவங்க செய்யறாங்க அப்படின்னா, அவர்கள் செய்த மிக அழகிய செயல்களுக்குரிய கூலியா அவங்க அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த அழகிய கூலி கொடுக்கணுன்றதுக்காகவும், இன்னும் அதிகமாக அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் நிறைய வழங்கணுன்றதுக்காகவும், நன்மை வழங்கணுன்றதுக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க. மேலும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க நல்ல வழியில இருங்க, நல்ல மோமீனாக வாழுங்க, என்ன திருப்திப்படுத்தி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலயும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நாளை மறுமையிலும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கணக்கின்றி கொடுப்பான். இதற்கு மாறாக எவர்கள் இறைவனை நிராகரிச்சாங்களோ அவங்களின் செயல்களுக்கு உவமை எப்படி அப்படின்னா, உதாரணம் என்ன அப்படின்னா, பாலைவனத்துல பார்க்கக்கூடிய ஒரு காணல் நீரை போல ஆகும். அந்த காணல் நீரை பார்த்த உடனே தண்ணி தாகம் எடுத்தவன் அதை தண்ணின்னு நினைச்சு அங்க என்ன செய்றான், அதுகிட்ட போறான்.
இறுதியில அந்த தண்ணி எடுக்கிற அந்த இடத்துக்கு போன உடனே அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா காணல் நீர் நம்ம போற வழியில எத்தனையோ தடவை நம்ம சஃபர் பண்ணி போகும்போது பார்த்திருக்கோம் இல்லையா? அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? அங்க ஏதோ தண்ணி மின்னுற மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் அது. அவன் கண்டு கொண்டது அந்த இடத்துல யார பார்க்கறான்? எதுவுமே இல்ல. அல்லாஹ் தான் அங்க பாக்கி இருக்கக்கூடியவன். அல்லாஹ்வோ அவனுடைய கணக்கு அந்த இடத்துல முடிச்சிடுறான். அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவன். இது வந்து ஒரு இறையை மறுப்பாளனுக்கு உவமையா உதாரணமா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்துல அவன் என்னதான் இது பண்ணாலும் எல்லாமே அது வேணும் ஒண்ணுமே இல்லாத வெறும் வெட்ட வழிதான். 40வது வசனம். அல்லது நிராகரிப்பாளரின் செயல்கள் ஆழ்கடலில் இருளை போன்று உள்ளன. அந்த இது எப்படி அப்படின்னா ரொம்ப அதாவது இன்னொரு உதாரணத்தை சொல்றான். அவங்க இருக்கக்கூடிய அவங்க செயல்கூடிய அந்த உதாரணம் இப்ப வச்சு வணங்குறாங்க. இதெல்லாம் எது என்ன அப்படின்னா இந்த கடல்ல இருக்கு பாத்தீங்களா? அதோடைய ஆழ் கடல்ல ரொம்ப கீழ இருக்கு கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இருள போன்றது. அந்த கடலை வந்து ஒரு அதுக்கு மேல அலைகள் பல மூடி இருக்குது. அதுக்கு மேல இன்னொரு அலை. அதுக்கு மேல மேகம். இப்படி இருளுக்கு மேல இருள். எங்குமே பார்த்தாலும் இருட்டா இருக்குது. மனிதன் தன்னுடைய கையை நீட்டினா கூட அவன் கையை கூட அவனால பார்க்க முடியல. அப்படி இருக்குது. அல்லாஹ் யாருக்கு ஒளிய கொடுக்க நாடலையோ, அல்லாஹ் யாருக்கு பிரகாசத்தை கொடுக்க நாடலையோ அவங்களுக்கு வேற எந்த வெளிச்சமும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நல்லா சொல்றான். 41. வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் சிறகடித்து பறக்கும் பறவைகளும் அல்லாவை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? திக்ரு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்க பாக்கலையா அப்படின்றான். இது ஏன் எல்லாம் சொல்றான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாயில்லா ஜீவன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அதை கூட கொடுத்திருக்கேனே. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகையையும் துதிமுறைகளும் அறிந்திருக்குது. அததுக்கு எப்படி கட்டளை இருக்கானோ அல்ல அது மாதிரி. இப்ப நம்ம எப்படி செய்றோம்? 5 வேளை தொழுகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு சில அர்க்கான்கள் இருக்குது. அதே மாதிரி அல்ல அதுகளுக்கும் கத்து கொடுத்திருக்கான். அதுங்களுக்கு கத்து கொடுத்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இவை செய்பவை அனைத்தும் அல்லாஹ் நன்கறிந்தான். யார் யார் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றத அல்லாஹ் எல்லாத்தையும் பாருங்களேன். எல்லாத்தையும் எப்படி ஒரு எறும்பு முதல் கொண்டு அல்லாஹ் எப்படி வணங்குது அப்படின்றத அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். வானங்கள் மற்றும் பூமி ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் அவனிடத்துலதான் நம்ம எல்லாரும் திரும்பி போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நீங்க பாக்கலையா என்ன? அல்லாஹ் மேகத்தை எப்படி மெல்ல மெல்ல நவுத்துறான். பின்ன அத சிதறல்களை எல்லாத்தையும் என்ன செய்யறான்? ஒண்ணாக்குறான். அதன் பின்ன அடர்த்தியாக்கி அத மேகமா பெரிய ஒரு மேகமாக்குறான். அதுக்குள்ள இருந்து மலையை பொழிவிக்கிறான். அப்புறம் நீங்க பாக்குறீங்க அது வானத்தில இருந்து உயர்ந்து நிற்கின்ற மலைகளின் அதாவது பெருசா மலையா ஆக்கி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல பனிக்கட்டியா அதை பொழிவிக்கிறான். பிறகு அது என்ன ஆயிடுது? மக்களுக்கு வந்து அது நஷ்டத்தை விளைவிக்குது. மேலும் தான் நாடுகின்றவர்களே அதிலிருந்து காப்பாற்றுகிறான். அதனுடைய மின்னலின் ஒளி பார்வையில பணிக்க முனைகிறது. பாருங்க இதே ஒளி ஒரு இடத்துல ஒளி எல்லாம் என்ன சொல்றான்? உங்களுக்கு பிரகாசம், அது உங்களுக்கு வெளிச்சம், அது உங்களுக்கு வழி காமிக்கக்கூடியது, நேர்வழியில செலுத்தக்கூடியதுன்றான். அதே ஹிதாயத் அப்படின்றான். ஆனா இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான்? அதே ஒளி அல்ல தண்டனையாவும் மாத்தி கொடுப்பேன்றது இந்த இடத்துல எல்லாம் சொல்றான். இரவையும் பகலையும் அவன் தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கான். சின்னமாக இதுல படிப்பினை பெறக்கூடிய மக்களுக்கு பார்வை உள்ளவர்களுக்கு இது படிப்பினை இருக்குது. இது யார் சிந்திச்சு பாக்குறாங்க பாத்தீங்களா? பாக்குறதுன்னா அப்படியே மேலோட்டமா ஆமா சூரியன் உதயமாகுது, பகல் வந்துருச்சு, மறைஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு அப்படின்றதுக்குள்ள இதுல படிப்பினே கிடைக்காது. அல்லாஹ் எப்படி இதெல்லாம் வர்ணிச்சு குரான்ல சொல்றான் பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம படிச்சு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிர் பிராணியையும் ஒரே விதமான நீர்ல தான் படைச்சிருக்கான். அவற்றில் சில வயிற்றால அதாவது தன்னுடைய வயிறால நகருது, சில இரு கால்களால நகருது, சில 4 காலா நகருது, சில பறக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? அல்லாஹ் எப்படி நாடுறானோ அப்படி படைக்கிறதுக்கு காதிரானவன். சின்னமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றலுடைய காதிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உண்மையை மிக தெளிவாக காண்பிக்கும் வசனங்களை நாம் இறக்கி இருக்கிறோம் உங்க மேல. அல்லாஹ் தான் தான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறான். இந்த வசனத்தை வந்து நான் வந்து எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். ஆனா கேக்குறாங்க பாத்தீங்களா? அதை வந்து யாருக்கு நான் அதை புரியும்? யாருல அதை சிந்திப்பாங்க? யார் அதை வழி நடத்துவாங்க அப்படின்னா அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான். 47 அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டோம் என்று இவங்க சொல்றாங்க. ஆனா இதன் பின்னர் இவங்களை ஒரு பிரிவினர் கீழ்ப்படியாம புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க. இத்தகையோர் எவ்வகையிலும் நம்பிக்கையாளர்களாக இருக்க மாட்டாங்க. 48 அவர்களுக்கிடையிலான அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வழக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க தனக்கு சாதகமா இல்ல அப்படின்னா அந்த அந்த நபிசல்லாசம் அவங்கள்ட்ட அந்த வழக்க அந்த அதாவது அந்த ப்ராப்ளம கொண்டுட்டு வரவே மாட்டாங்களாம் அந்த கேஸ. ஆனா அவங்கள நீ வாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்ல தீர்ப்பு சொல்வாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட முகம் திருப்பி போயிடுவாங்களாம். ஆனா அதுவே தனக்கு சாதகமா அமீன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அப்படியே தாழ்மையோட வந்து
யார் சொல்லலாம், நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களா இந்த முனாஃபிக் இருந்தாங்க. அததான் அல்ல என்னன்னு சொல்லி காமிக்கிறான். அவங்களுடைய உள்ளங்கள்ல என்ன இருக்குது? ஒரு நோய் இருக்குது, ஒரு பிணி, அதாவது நயவஞ்சக நோய் இருக்குது. இல்லது அவங்க வந்து ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இவங்களுக்கு ஏதாவது அநியாயம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இவங்க பயப்படுறாங்களா? உண்மை என்ன அப்படின்னா, இவங்க கொடுமைக்காரர்களாக இருக்காங்க. இவங்க அநியாயம் பண்ணவங்களா இருக்காங்க. அப்ப எப்படி இவங்க வந்து அல்லாஹ் கிட்ட வருவாங்க? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுக்கிடையே உள்ள வழக்குகளில் இறை தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாவின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் வருமாறு அழைக்கப்படும் போது நாங்க வந்து சமயனா வாத்தானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட வந்து கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். 52 எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்யாம வாழ்றாங்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். நயவஞ்சகர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாங்கள் எங்களுக்கு ஆணையிட்டீங்க அப்படின்னா நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருவோம். உடனே நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் யா ரசூலல்லாஹ். அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, நீங்க சத்தியம் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சின்னமாக நீங்கள் செய்யும் செயல்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபியை நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மேலும் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க, மேலும் தூதரை பின்பற்றுவராய் நீங்க இருங்க அப்படி சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, அண்ணா ஆயினும் நீங்க அப்படி நாங்க சொல்றோம். அப்படி நீங்க புறக்கணிச்சீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூதரின் மீது எந்த கடமை சுமத்தப்பட்டுள்ளதோ அந்த கடமைக்கே அவர் பொறுப்பு. அவருக்கு என்ன, உங்களுக்கு வந்து எல்லாம் எடுத்து சொல்லணும். இது சரி, இது சரியில்லை, தப்பு, ரைட்டு, இது ஹலால், இது ஹராம்னு எடுத்து சொல்றதுதான் அவருடைய வேலை. அவருடைய பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டது. உங்களுக்கு பொறுப்பு என்ன அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படையணும். நீங்க நேர்வழி அடையணும். இல்ல அப்படின்னா தெள்ளத் தெளிவா அவரு உங்களுக்கு எடுத்து சொல்றாரு பாத்தீங்களா? அதை தவிர அவருக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அதாவது நீங்க அவர் பேச்சு கேட்டு வந்தீங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னா அவர அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் உங்களதான் பிடிப்பான். உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். என்னன்னு? அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவான். பிரதிநிதிகள் அப்படின்னா அதாவது தன்னுடைய செயலுக்கு தானே ஒரு இதா இருப்பாங்க. உரிமையாளர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதிகளாக ஆக்கியது போன்று. எப்படி அல்ல நபிமார்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் நபிமார்கள் ஆக்கினான். நல்ல நல்ல ஆட்சியாளர்கள் அல்லாஹ் கொண்டு வந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றோம், சலாவுதீன் அய்யூபி போன்றோம், இப்படிப்பட்ட பெரிய பெரிய நல்ல ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு இடம்னாங்க பாத்தீங்களா? ஏன்? ஏன்னா அந்த நேரத்துல என்ன இருந்துச்சு? நல்ல செயல்கள் இருந்துச்சு. மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதியாக்கியது போன்று, மேலும் அவர்களுக்காக அல்லாஹ் எந்த மார்க்கத்தை விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான். மேலும் அவங்களுடைய இந்த நிலவு இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலை அச்ச நிலையை அமைதி நிலையாய் மாற்றி தருவான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு பயந்துட்டு இருக்கிறோம். எப்ப என்ன மேல என்ன சட்டம் போடுவானோ, எப்ப இவங்க வந்து என்ன யார் மேல அநியாயம் பண்ணுவாங்களோ அப்படின்னுட்டு. அல்லாஹு அக்பர். இதெல்லாம் யாருடைய இது அப்படின்னா நம்ம தான் நம்ம குற்றம் சொல்லிக்கணும். நம்மளுடைய ஈமான் தடுமாறினதுனால்தான், நம்ம வந்து தக்வாவுல குறைஞ்சதுனால்தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு அமைதியற்ற ஒரு நிலையை நான் உனக்கு மாத்தி தருவேன். எனவே அவர்கள் எனக்கே அடிபணியட்டும். மேலும் என்னுடன் எதனையும் இவங்க இணை வைக்காமல் இருக்கட்டும். இதன் பின்னர் எவர்கள் நிராகரிச்சாங்களோ அவங்களே பாவிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட யார் நிராகரிச்சாங்க பாத்தீங்களா? அவங்கதான் பாவிங்க. 56 மேலும் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை வழங்குங்கள், மேலும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். இது செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் மேல கருணை செய்ய புரிவான். என்னதான் இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி மக்கள்ல நல்லவர்களும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இக்லாசோட வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் ஆட்சி வீணா போனா கூட அது அவங்கள தாக்காது. அல்லாஹ்வுடைய கருணை அவங்க கூட இருக்கும். 57 நிராகரித்து கொண்டிருப்பவர்களை குறித்து அவர்கள் பூமியில் அல்லாஹ்வை தோல்வியை செய்து விடுவார்கள் என்று தப்பெண்ணம் கொள்ளாதீங்க. அவங்க வந்து ரொம்ப, அதாவது அவர்களுடைய இருப்பிடம் நரகம் தான். அதுவும் அந்த இடத்துல அவங்க ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, நாளைய பத்தி கூட சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில என்ன சொல்லியிருக்கான் யோகி? வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஹோலி, அதனால நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து தொழுகை வீட்டுல தொழுதுங்க அப்படின்றான். நவுசுபில்லா. பாருங்க, இவனுக்கு எல்லாம் ஒரு 2 அடி அவன் வீட்டை விட்டு, அவன் கேட்டை விட்டு 10 அடி அவனால தனியா போக முடியாது. அவனுக்கு காடுங்க வேணும். அப்படிப்பட்ட அதான் சொல்றான், தோல்வியோட செய்திருவா. நீங்க வந்து அவங்களாம் நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அவங்களுடைய உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு ஏற்படுத்திட முடியாது. அவங்க நரகத்துக்காரங்க தான். அது மிகவும் கெட்ட இடம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய அடிமைகளான ஆண்களும் பெண்களும் பருவ வயது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா சிறுவர்களும் 3 நேரங்களில் உங்கள்ட்ட வர்றதுக்கு அனுமதி பெற்றுதான் உங்களுடைய ரூமுக்கு வரணும். இப்ப நம்ம பெட்ரூம் இருக்குது,
இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருந்தோம், அது ஒண்ணும் பிரச்சனை. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்களும் தனி ரூம் கணவன் மனைவி படுக்கிறதுக்குன்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருக்கும்போது பெண்கள் தனியா வீட்டுல இருக்கும்போது கூட உங்க பிள்ளைங்களோ அல்லது பருவம் வயது அடையாத உங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமை நம்ம வீட்டுல வைக்கணும். அது எந்தெந்த நேரம் அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்ன, மதிய வேலையில சாப்பிட்டு மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம கொஞ்சம் மாதிரி இளைப்பாடுறோம் பாத்தீங்களா, அந்த நேரத்துல நம்ம துணி எல்லாம் என்ன செய்வோம், கொஞ்சம் கலைச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஹாயா ரிலாக்ஸா இருப்போம். இது மாதிரி நேரத்துல 3வதா இஷா தொழுகைக்கு அப்புறம் இந்த 3 நேரங்கள்ல நீங்க மறைவாக இருக்கக்கூடிய நேரமா இருக்குது. இவற்றை தவிர மற்ற நேரங்கள்ல அவங்க உங்க அனுமதி இல்லாம உங்க ரூமுக்குள்ள வரலாம். அவங்க மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அடிக்கடி வர வேண்டியது இருக்குது. ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒருத்தவங்க அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்குது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளை தெளிவுபடுத்துறான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் இன்னும் அறிவாளனுமாக இருக்கின்றான். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 3 நேரங்கள்ல அவங்களுக்கு இப்படிதான் வரணும்னு சொல்லி கொடுக்கணும். மத்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும், நல்ல அழகான முறையில ஒழுக்கான முறையில நம்ம துணி அணிகளை போட்டுட்டு இருக்கணும். மேலும் உங்கள் சிறுவர்கள் விவரம் தெரியும் பருவத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெரியவர்கள் எவ்வாறு அனுமதி கோருகிறார்களோ அவ்வாறு அனுமதி பெற்றுதான் அவங்க உங்கள்கிட்ட வரணும். அது நம்முடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரின்னு சொல்றாங்க. இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களிடம் விவரிக்கிறான். ஒரு சில வீடுகள்ல நவுஸ்பில்லா அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர ரொம்ப மோசமா இருப்பாங்க. மாமனார் இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, வயசு பிள்ளைங்களா ஆயிடுவாங்க. ஆனா தம்முடைய வயசு பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஒழுக்கமான ஆடையில இருங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நவுஸ்பில்லா. இன்னும் அண்ணன் தானே, தம்பி தானே அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல அண்ணனே தங்கச்சிங்களை கெடுத்து விட்ட செய்தியையும், தந்தைய மகளை கெடுத்து விட்ட செய்தியும் இன்னைக்கு எவ்வளவு பரவலா வருது. நவுஸ்பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தான் எங்க வேணாலும் விளையாடுவான். அதனாலதான் இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் நுணுக்கமான முறையில நம்மளுக்கு விவரிக்கிறான். மேலும் அவன் மிக அறிந்தவனாகவும் நுண்ணறிவனுமாக இருக்கின்றான். எந்த பெண்கள் இளமை பருவத்தை கடந்து, அதாவது ரொம்ப வயசானவங்கள ஆயிட்டாங்களோ, திருமணத்தில் விருப்பம் இல்லாதவங்கள அவங்க ஆயிடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெண்கள் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, தன்னுடைய அழகை வெளிக்காட்டாதவர்களை, அழகை அப்படின்னா அவங்க நல்ல அழகா இருக்காங்க அப்படின்னா அந்த அழகை வந்து வெளிக்காட்டக்கூடாது. அந்த அப்படி இல்லாம கொஞ்சம் ரொம்ப இதாயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய மேலாளர்களை கலற்றி வைப்பதில் அவருக்கு மீது எந்த குற்றமும் இல்லை. ஆயினும் அவர்கள் நாணமுள்ள பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் தன்னை நல்லாவே துணி போட்டு இருந்துகிட்டோம். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பனவும் நன்கறிவனாகவும் இருக்கிறான். இப்ப நல்ல வயசானவங்களா இருக்காங்க, ஆனா அவங்களோட உடல் கூறலாம் நல்லா நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க தன்னுடைய மேல துணி போடணும். ரொம்ப விவரம் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படி இப்படி இருக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 61 குருடர், நொண்டி, நோயாளி போன்றவர்கள் யாருடைய வீட்டில் சாப்பிடுவதிலும் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் அகவீனம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்டவங்களை ஊனமுற்றவர்கள் அல்லாஹ் இதை சொல்றான். அவங்களுக்கு யார் வீட்டுல வேணாலும் அவங்க போய் சாப்பிடலாம். ஆனா நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையரின் வீடுகளிலோ, இந்த இடத்துல அதுக்கப்புறம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆனால் யாருடைய வீட்டுல, உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய அம்மா தந்தையுடைய வீடுகள்ல, உங்களுடைய அன்னையுடைய வீடுகள்ல, அல்லது உங்கள் சகோதர அண்ணனுடைய வீடுகள்ல, உங்களுடைய சகோதரி அக்கா தங்கச்சி வீடுகள்ல, உங்கள் சிறிய தந்தை சித்தப்பா பெரியப்பா மக்கள் வீடுகள்ல, அல்லது உங்கள் தந்தையின் சகோதரிகள் அத்தை மாமி வீடுகள்ல, உங்கள் தாயின் சகோதரிகள் அதாவது காலா இவங்க இருக்காங்கல்ல அவங்க வீடுகள்ல, அல்லது உங்கள் சிற்றன்னை தந்தை அம்மா அம்மா பெரியம்மா இருக்காங்கல்ல, பெரியண்ணை பெரியம்மா அவங்கள வீடுகள்ல, அல்லது எந்த வீடுகளின் திறவுகோல்கள் உங்கள் பொறுப்பில் உள்ளனவோ அந்த வீடுகளிலோ அல்லது உங்கள் நண்பர்களின் வீடுகளிலோ சாப்பிடுவது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவங்களுக்கு வந்து யார் வீட்டுல வேணாலும் சாப்பிடலாம், அது இருக்குது. ஆனா நீங்க இவங்களுக்கு என்ன சொல்றான், இப்படிப்பட்டவங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இவன் மாதிரி வீடுகள்ல சாப்பிடுறது தப்பு கிடையாது. எவ்வாறாயினும் வீடுகளில் நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க உள்ள நுழையிறதுக்கு முன்ன சலாம் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நுழையும் போது நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இது நல்லாசி எனும் முறையில் இது ஒரு நல்ல ஒரு ஆசை, அதாவது ஒரு அருள்மிக்க ஒரு வார்த்தை. இது இறைவனது வந்து நிர்ணயிக்கப்பட்டதாகும். இது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கான், நிர்ணயிச்சிருக்கான். பாகியங்கள் கொண்டதும் தூய்மையான வார்த்தையாகவும் இது இருக்கிறது. இது வந்து ஒரு அருளா இருக்குது, ஒரு துவா. ஆகையினால அல்லாஹ் அறிவுரைகளை உங்களுக்கு இப்படிதான் விவரிக்கிறான். இதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அப்படின்றதுக்காக. 62 அல்லாவையும் அவனுடைய தூதரையும் யார் வந்து உளப்பூர்வமா ஏற்றுக்கிறாங்களோ, மேலும் ஏதேனும் ஒரு பொது பணிக்காக அவர்கள் இறை தூதரோடு இருக்கும்போது அவரிடம் அனுமதி பெறாமல் அவரை விட்டு பிரிந்து போகாதவர்களுமே உண்மையான இறை நம்பிக்கையாளர்களா ஆவார்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து வேலை செய்யறதுக்கு வருவாங்க. வேலை செய்யுதுன்னா மார்க்க பணிக்காக, ஒரு போருக்காகவோ ஒரு படைப்பிரிவுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு கித்மத் மக்கள் கித்மத்துக்காகவோ வந்திருக்கும் போது அல்லாஹ் தூதர் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்திருப்பாரு. அதுல வந்து முனாஃபிங்க என்ன செய்வாங்க, வேலையை வாங்கிக்குவாங்க. ஆனா பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க, சொல்லாம கொள்ளாம போயிடுவாங்க. இந்த இடத்துல அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யறான், அறிவுறுத்துறான், அப்படி செய்யாதீங்க.
யார் அப்படி செய்யாம இருக்காங்களோ அவங்கதான் என்னது உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். நபியே அப்படி உங்க அடுத்தது நபிட்ட அல்ல என்ன சொல்றான், உங்கள்ட்ட அப்படி ஏதாவது அவங்க பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய ஏதேனும் தேவைக்காக உங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுங்க, அனுமதி கொடுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. மேலும் இத்தகையோருக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க போகணும், இப்படி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கித்மத் வேலை இருக்குது பாத்தீங்களா, இது வந்து எல்லாரையும் சாரும். ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஒரு ஒரு ஏதாவது ஒரு சேவைக்காக இறங்குனவங்களா இருக்கட்டும், இல்ல வீடுகள்ல நம்ம வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கோம், இந்த மாதிரி வீடு செஞ்சுட்டே இருக்காங்க, நான் பாட்டுக்கு வேலையை விட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு அப்படியே வேலை அப்படியே கிடந்துரும். இதெல்லாம் நல்ல ஒரு பண்பு கிடையாது. சின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னித்து அருள்பவனுமாகவும் பெரும் கிருபையாளனுமாக இருக்கின்றான். எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ் ஒவ்வொரு கட்டளையும் சொல்றான் பாருங்க. முஸ்லிம்களே உங்களுக்கிடையே விதிக்கப்படும் தூதரின் அழைப்பை உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது கொண்டு கருத வேண்டாம். அதாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாருன்னா, அது மத்தவங்க எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களில் எவர்கள் ஒருவரை ஒருவர் தெரியாக்கி கொண்டு மறைவாக நழுவி சென்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை நன்கு அறிகின்றான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுவாரு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இவங்க என்ன செய்வாங்க, அவர்கிட்ட போனா அவர் ஏதாவது சொல்லுவாரு, இல்ல ஏதாவது வேலை வச்சிருவாருன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாம போயிடுவாங்களாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். இறை தூதரின் கட்டளைக்கு மாறு செய்யாதீங்க. மாறு செய்பவர்கள் தங்களுக்கு ஏதேனும் கடும் சோதனை ஏற்பட்டு விடுமோ அல்லது தம் மீது அல்லாஹ்வுடைய துன்பம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க அப்படியே இது பண்ணிட்டு போறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்யறான். அலா இன்னா லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்து, அறிந்து கொள்ளுங்கள், வானங்களிலும் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதனை அல்லாஹ் நல்லா பார்த்துட்டு இருக்கான், நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான். மக்கள் அவனிடம் திரும்ப கொண்டு வரப்படும் நாளில் அவர்கள் என்னெல்லாம் செய்துட்டு இருந்தாங்களோ, என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றத அவன் நன்கு அறிவித்து விடுவான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். நீ என்ன நியத்துல பண்ண, நீ என்ன நியத்தை எப்படி துணி போட்ட, நீ என்ன நியத்துல எப்படி போனன்னு எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு இந்த வசனத்தை அல்ஹம்துலில்லாஹ் முடிக்கிறான். அடுத்த அத்தியாயம் வந்து சூரே ஃபுர்கான். அல் ஃபுர்கான் அப்படின்னா நன்மையையும் தீமையையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல் ஃபுர்கான் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய குர்ஆனுக்கு இன்னொரு மற்றொரு பெயர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் குர்ஆன் நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீர். பெரும் பாக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றான். யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார் மீது, அதாவது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டும் இந்த ஃபுர்கானை, அதாவது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தவன். அகிலத்தால் அனைவருக்கும் அவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக திகழ வேண்டும் என்பதற்காக. எதை வச்சு எச்சரிக்கை? நீங்க தவறான விஷயத்தை செய்யாதீங்க, பாவத்தை விட்டு விலகிருங்க, தண்டனைக்கு பயந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே, எல்லாத்துக்கும் அவனே தான், அவன் தான் அதிபதி. மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்கு எந்த மகனும் தேவை கிடையாது. ஆட்சியில் அவனுடன் பங்கு உடையோர் யாவரும் இல்லை. அவன் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு யாரும் துணைக்கும் தேவையில்லை. மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயிச்சிருக்கான். எது எப்படி விளங்கணும், எது எப்படி நகரணும், எது எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத அவன் அதாவது சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது கேக்குது, பேசுங்க. எங்க பேசுங்க. ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா, அல்லாஹ் எவ்வளவும் படைச்சு எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதி, நான் தான் படைச்சிருக்கேன், நான் தான் அனைத்துக்கும் அரிசி, அதாவது அனைத்து உலகத்திற்கும் கடவுள் நான் தான், இறைவன் நான் தான் அப்படின்னு சொல்லி கூட அவங்க அல்லாவுக்கு இணை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த கடவுளுக்கு எந்த பொருளையும் படைக்கிறது இல்லையே. ஏன்? அவங்கள படைச்சிருக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு நான் படைச்சேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியுமா? அவங்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களே அல்லாஹ்வுடைய படைப்பா தான் இருக்கிறாங்க. மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவங்களுக்கு இருக்கவே இல்லை. அவங்களுக்கு தங்களுக்கு தானே ஏதோ நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது, தங்களுக்கு தாங்களே ஒரு லாபத்தையும் அவங்க ஏற்படுத்திக்க முடியாது. மேலும் தான் அவங்க சாவணும்னு நினைச்சா கூட அவங்களால சாவ முடியாது.
யாருக்காவது உயிர் கொடுத்து எழுப்பணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது. சுப்ஹானல்லாஹ். எவர்கள் நபியின் கூற்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்களாம், இந்த ஃபுர்கான் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தி ஆகும். இதனை இவரே அதாவது இவரே தயார் பண்ணி இவரே கொண்டு வராரு. மேலும் இது விஷயத்தில் வேறு சில மனிதர்கள் இவருக்கு இவருடைய உதவியா இருக்கிறாங்க. இத்தகைய பெரும் கொடுமை புரியும் அளவுக்கு கடும் பொய்யை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க அதாவது அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. கீழ் கீழ் அதாவது கீழே இறங்கி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான மக்கள் ஆயிட்டாங்க. இவங்க சொல்றாங்க இவை பழங்காலத்து மக்களால் எழுதப்பட்டவையா இருக்குது. இவர் அவற்றை நக்கல் எடுத்து என்ன செய்றாரு, அதை காப்பி எடுத்து கொண்டு வராரு. அவை காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுது. யாரால? மாணவர்களால இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி இப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றாங்க. நபியே, இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, பூமி மற்றும் வானில் உள்ள ரகசியங்களை அறிகின்றவன் யார்? அவன் தான் இந்த குரானை இறக்கி இருக்கிறான். சின்னமாக அவன் அதிகம் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த எல்லா ரகசியத்தையும் அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் தான். மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எத்தகைய இறை தூதர், இவர் எப்படிப்பட்ட ஒரு தூதரா இருக்காரு? ஏன்னா இவங்க தூதர்னாலே இவங்களுடைய ஒரு இமேஜின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தூதர்னா அவர் ஒரு வானவர் போல இருக்கணும். அவருக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கணும், மாளிகை இருக்கணும். அது இல்லாம அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருக்குன்னு ஸ்பெஷலா எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இவர் எப்படி இருக்கிறாரு? இவரோ சாப்பிடுறாரு, கடை வீதிகள்ல நடக்கிறாரு. இவருடைய அதாவது ஒரு வானவர் அனுப்பியிருக்க கூடாதா இவரோட வேலை செய்யறதுக்கு? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கணமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்குவாராம். அதாவது நபியா ஆக்கப்படுவதற்கு முன்ன அவரு ஆடுகளை மேய்ச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல நபி ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட மத்தவங்களுக்காக ஏதாவது சுமந்து கொண்டு கொடுக்கறது, தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது கூட மனைவிமார்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறது, தன்னுடைய செருப்பு தச்சுக்கிறது, துணி தச்சுக்கிறது, கிழிஞ்ச துணி தச்சுக்கிறது, மாவு அரைச்சி போன்ற வேலை எல்லாம் இவர் செஞ்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் இவர் வேலை செய்யறதுக்கு ஒரு வானவர் அனுப்பியிருக்க கூடாதா? அவர் இவருடன் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை எச்சரிக்கை செய்யறதுக்காக, அதாவது அல்லாவை ஏத்துக்கிறதுக்கும் இவங்களை அல்லாவோட தூதரை நபியா கொள்ளாது இருக்கிறதுக்கும் தான் இவங்க இவ்வளோ பெரிய கேள்விகளையும் ஐயங்களையும் சந்தேகங்களையும் கேட்டிருந்தாங்க. 8 அல்லது அவருக்கு ஏதேனும் ஒரு கருவூலமாக இறக்கப்பட்டு கஜானா இருக்கக்கூடாதா? அல்லது நிம்மதியாக உணவு பெறுவதற்குரிய ஏதேனும் ஒரு தோட்டமோ அல்லது ஏதாவது அவங்களுக்கு இருந்திருக்க கூடாதா? இந்த அக்கிரமக்காரர்கள் அப்படி இதெல்லாம் சொல்றாங்க. சூனியம் சட்டு செய்யப்பட்ட ஒரு மனிதரின் பின்னால் தான் நீங்க சேர்ந்து கொண்டிருக்கீங்க. இவர் யாரு? இவருக்கே யாரோ சூனியம் வச்சிருக்காங்க. முதல்ல இவரு சூனியக்காரன்னு சொன்னாங்க. ஆனா இவருக்கே யாரும் சூனியம் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர் பின்னால் தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, விஷயத்தில் எத்தகைய விந்தையான வாதங்களை இவங்க முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னா, உறுதியா நிற்பதற்காக இவங்கள்ட்ட எந்த விஷயமும் இவங்கள்ட்ட பொறுப்பல்ல. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியே இவரு பொய்யர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சூனியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா இவரு ஏமாத்துக்காரன்னு சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி அவங்களுக்குன்ட்டு ஒரு உறுதியா சொல்றதுக்கு எதுவுமே அவங்கள்ட்ட இல்ல. வெறும் பாக்கியம் நிறைந்தவன் ஆவான் அவன். யாரு? அல்லாஹ் தாலா. அவன் நாடினால் இவர்கள் சொன்னவற்றை எல்லாம் விட மிக சிறந்ததே. இவங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்க பாத்தீங்களா? தோட்டம் இருக்கணும், துறவு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். அதை விட சிறந்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாவால முடியும். 1, 2 இல்ல, கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பல தோப்புகளை அல்லாவால உங்களுக்கு கொடுக்க முடியும். பெரிய பெரிய மாளிகைகளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க முடியும். உண்மை என்ன அப்படின்னா, இவங்க அந்த நேரத்தை பொய்ன்னு வாதாடினாங்க. யாரு அந்த நேரத்தை பொய்ன்னு வாதாடினார்களோ அவர்களுக்கு கொழுந்து விட்டு நெருப்பு தான் தயார் செய்து வச்சிருக்கிறேன். அது தொலைவான இடத்துல இவர்களை பார்க்குமாயின் அந்த நெருப்பு பத்தி சொல்றான். அந்த நரகத்துடைய நெருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தூரத்துல இருந்தே அதை பார்க்கும்போது அதோடைய ஆவேசம், அதோடைய சீற்றம், இரைச்சல் இவங்களை கேட்பாங்க. அதோடைய அவ்வளோ சத்தம் வரக்கூடியதா இருக்குமா. குப்பு குப்பு குப்புன்னு எரியுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்தில் அதாவது உலகத்தையுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், உலகத்துல இருக்க நெருப்பை வச்சு எங்களை எரிச்சாலே நாங்க சாம்பல் ஆயிடுவோமே அப்படின்றாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல கொடுக்கக்கூடிய நீங்க நெருப்பு சொல்றீங்க, அதை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், 90 முறை தண்ணியில மூழ்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட கொடுத்துருக்கான் அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, நம்மள்ட்ட இருக்க நெருப்பே லேசா சுட்டா கூட நம்மளால தாங்க முடியல அப்படின் போது பன்மடங்கு ஒரு ஆவேசம் கொண்ட நெருப்பு எப்படி இருக்கும். இவங்க அதை சத்தத்தை இவங்க கேட்பாங்க. மேலும் கை கால்களை விடங்கிடப்பட்டு அதன் நெருக்கடியான ஒரு இடத்தில் இவங்க வீசி எறியப்படுவாங்க. அந்த நெருப்புல போய் விழுந்தா கூட அங்கங்க ஓட முடியாது. அவங்க கை கால் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். அங்கே அவர்கள் மரணத்தை என்ன செய்வாங்க, அழைக்க தொடங்குவாங்க. நான் செத்து போயிருக்க கூடாதா? நான் செத்து போயிடணும், யாரெல்லாம் எனக்கு மவுத்து கொடுத்துரு, யாரெல்லாம் எனக்கு மவுத்து கொடுத்துரு அப்படின்னு அவங்க கேட்பாங்க.
14 அப்போது அவர்களிடம் கூறப்படும், ஒரு மரணத்தை அல்ல பல மரணத்தை அலையுங்கள். பாதுகாக்கணும். பல மரணத்தை அலையுங்கள் என்று சொல்லப்படும். இவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, இந்த முடிவு சிறந்ததா அல்லது இறைச்சம் கொண்ட தூய்மையாளருக்கு வாக்களிக்கப்பட்ட நிலையான சொர்க்கம் சிறந்ததா? ஏன் இப்படி வழிகட்டு போறீங்க? அது எத்தகையது எனில் அந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்களின் செயல்களுக்கு கூலியாக அவர்களுடைய பயணத்தின் இறுதி இடமாகவும் அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அதாவது இந்த உலகம் தான் நம்முடைய பயணம். அங்க என்னது போய் சேரும் இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த பயணமும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்க நம்ம இருக்க வேண்டியதுதான். தங்கி இருக்கக்கூடிய இடம்னு அல்லாஹ் சொல்றான். தங்கும் இடம்னு அல்லாஹ் சொல்றான். அதில் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதனை வழங்குவது உங்களுடைய இறைவனை பொறுப்பில் உள்ள நிறைவேற்றப்பட்ட ஒரு வாக்குறுதியா இருக்குது. அதாவது இதுக்கப்புறம் தான் நிறைவேற்றப்படும் அப்படின்றது இல்ல, அல்லாஹ் ஆல்ரெடி நிறைவேற்றிட்டான் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மேலும் அந்நாளில் இறைவன் இவர்களையும் ஒன்று திரட்டுவான். இன்று அல்லாஹ்வை விடுத்து இவர்கள் யாரெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களோ அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவான். பிறகு அவன் அவர்களிடம் கேட்பான், என்னுடைய இந்த அடிமைகளை நீங்க தான் வழிகெடுத்தீங்களா அல்லது அவங்களே வழிகெட்டு போனாங்களா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், எப்படி சொல்லுவாங்களாம், பணிஞ்சு சொல்லுவாங்களாம், சுபஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உன்னை தவிர வேறு யாரையும் எங்களுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் பாதுகாக்கி கொள்வதற்கு எங்களுக்கு துணிவு ஏது. அதாவது யார் சொல்லுவாங்க, யாரெல்லாம் எங்களை தெய்வங்களை ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வங்கள்லாம் சொல்லுமா. அது கல்லு, மண்ணு, சூரியன், சந்திரன், அதுக்கடுத்து அவங்க எதெல்லாம் வணங்கிட்டாங்க, ஆடு, மாடு, யானை, பூனை எல்லாமே அன்னைக்கு சொல்லுமா. இவர்களுக்கும் இவருடைய மூதாதையருக்கும் வாழ்க்கை வசதிகளை தாராளமாக நீ கொடுத்திருந்தாய். இறுதியில் இவர்கள் இந்த படிப்பினை பெற மறந்துட்டாங்க. கடும் நாசத்திற்குள்ளே ரொம்ப தோல்வி விட்டவங்களா இவங்க ஆயிட்டாங்க. 19 இவ்வாறு அவர்கள் உங்களுடைய தெய்வங்களை பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இன்று நீங்கள் வாதித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய விஷயங்களை பிறகு உங்களுக்கு ஏற்படும் நாசத்தை உங்களால் தடுக்க இயலாது. இன்னைக்கு எவ்வளவு வாதம் செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, ஒண்ணு இல்லைன்னா வேற ஒரு ஐடியா, இது இல்லைன்னா இன்னொரு ஐடியா, இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சு கட்டணும். அதுக்கடுத்து அவருடைய பேர் இல்லாம போயிடணும், அவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியும் விடாம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, வாதிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் தர்க்கம் புரிஞ்சுட்டு இருந்தாங்க, மக்களை வழிக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு யாரு உதவி செய்யறதுக்கு இருக்கிறா? மேலும் உங்களில் எவரேனும் கொடுமை புரிந்தால் அவருக்கு கடுமையான வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? 20வது வசனம், மேலும் நபியே உமக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்திருந்த தூதர்கள் அனைவரும் எல்லாருமே உங்களை மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கடை வீதிக்கு போயிட்டு இருந்தாங்க. உண்மையில் நாம் உங்களில் ஒரு சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்துள்ளோம். இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கான். நீங்க நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறோம். அல்லாஹ் ஒரு சிலருக்கு சோதனையா பாருங்க. வசதிக்காரங்களை ஏழைகளுக்கு எல்லாம் சோதனை ஆக்கியிருக்கான். எப்படி அவங்களை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்க, எங்களையும் இப்படி வசதியால ஆக்கலையே, நல்ல அழகானவங்களை பார்த்து அழகு இல்லாதவர்களுக்கு எல்லாம் சோதனை ஆகியிருக்காங்க. ஏன் வீட்லயே பாருங்களேன், ஒரு நம்மளுடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்கள்லயே நௌசுபில்லா நம்ம நல்ல முறையில நடப்போம், அவங்க கூட நல்ல முறையில அவங்களோட உறவாடுவோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் முன்னால இருக்கவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அதை தப்பா நினைச்சுக்குவாங்க, அதை அப்படியே தப்பா கணக்கு போட்டு நம்ம மேல தவறான இது போடுவாங்க. அப்ப அவங்க நம்மளுக்கு அல்லாஹ் சோதனை ஆக்கலையா? இதுதான் அல்லாஹ் சொல்றான். ஒரு சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்துள்ளோம், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க, இப்படி எல்லாம் உங்க கூட நடக்கும் தான். நீங்க 1000 சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லதுக்கே காலம் இல்லை, இதெல்லாம் தப்பான வார்த்தை. நல்லதுக்கு என்னைக்குமே அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க, இல்ல சூரா அர்-ரஹ்மான்ல நீங்க நல்லது செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், எதுவுமே வீண் போகாது. நம்ம என்ன செய்யணும், பொறுமை செய்யணும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பொறுமை செய்யுங்க. நம்ம உறவினர்கள் மத்தியில நீங்க 1000 உங்களுக்கு மேல தவறான பெயர்கள் சூட்டப்படும், தவறாக உங்களை பேசுவாங்க, நீங்க அப்படி செஞ்சீங்க எப்படி சொல்லுவாங்க, எல்லாரையும் நீங்க கிளியர் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த இடத்துல வீண் வாதங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், பிளவுகள் ஏற்படும். நீங்க என்ன சொல்லுங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களாக, நீங்க பெருமை இப்படிலாம் ஆகும், நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களா, இறைவன் அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான், எதையுமே வீண் போகாது, அவங்களுக்குரிய பதில் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கொடுப்பான் அப்படின்றது அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஆஸ்வாசப்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் ஃபுர்கானுடைய 20வது ஆயத்தோட நம்மளுடைய இந்த ஜுசு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம 19வது ஜுசுக்கு போவோம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்மளது கேட்பதையும் சொல்வதை விட அதிகம் அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். மேலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் நம்முடைய இருதயத்துக்கு ஒளியாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும், வாழ்க்கைக்கு ஒளியாக ஆக்கி வைக்கணும், நம்முடைய உடலுக்கு ஒளியாக்கி வைக்கணும், நம்முடைய கண்ணுக்கு ஒளியாக்கி வைக்கணும், நம்முடைய ஒவ்வொரு உடலுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் அல்லாஹ் ஒளியாக்கி வைக்கணும், வாழ்க்கைக்கு ஒளியாக்கி வைக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆனை நம்முடைய
அருள் மிகுந்த, அதாவது அருளா நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ்க்கையிலயும் நம்ம இரு மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி வைக்கணும். யா ரப்பல் ஆலமீன், எங்களுடைய இந்த குர்ஆனோடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்மளுக்கு பயனுள்ளதா ஆக்கி அது முழு அருளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சதகல்லாஹுல் அஸீம். சுப்ஹான ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்குவோம். பாவி முடிச்சுக்கலாமா பாவி? முடிச்சிருக்கேன். பிஹம்திக. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.